Good morning, all. So, very happy to see you here. I first like to thank the management in the college and the Department of Science and Humanities and Dr. M.A. Nilagandhan, sir, for giving me such a wonderful opportunity. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எப்ப அப்படின்னு சொன்னா உங்கள்கிட்ட வந்து மாணவர்கள் பள்ளி மாணவர்கள்ட்ட பேசுறப்போ இன்னும் அதிகமான ஒரு சந்தோஷங்கள் ஏற்படுது. இந்த வாய்ப்பு வந்து ரொம்ப உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதோட ரொம்ப சந்தோஷம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, வந்த உடனே அந்த ஒரு குட் மார்னிங் சார் அப்படின்னு நீங்க அனுப்புறத பார்த்தாலே உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது மூலமாவே தெரியுது நீங்க எவ்வளவு தூரம் இன்ட்ரெஸ்டா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி. இந்த ஆன்லைன் வகுப்பு பொறுத்த வரைக்கும் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம எவ்வளவு முன்னுதல் கொண்டு வர்றோம், அடுத்தவங்க நம்ம சொல்றதை விட நம்ம எவ்வளவு தூரம் கொண்டு வரோம், நம்மளுக்கு ஒரு கத்துக்கணும்னு ஒரு ஆர்வம் இருக்கிறப்போ மட்டும்தான் இந்த மாதிரி ஆன்லைன் கிளாஸ்ல நம்மளால அட்டன் பண்ண முடியும். ஸோ நீங்க என்ன எதிர்பார்த்து வந்தீங்களோ அதை விட அதிகமாவே உங்களுக்கு இந்த கிளாஸ் மூலமா கிடைக்கும். இந்த கிளாஸ்ல என்ன கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் வந்து இன்னைக்கு வந்து ஒரு மாடல் கிளாஸ், சரவண பெருமாள் சார் சொல்லியிருப்பாங்க, ஒரு மாடல் கிளாஸ். ஸோ இங்கிலீஷ்ல இன்னைக்கு வந்து இங்கிலீஷ் அப்படின்றப்போ வந்து என்ன ஆரம்பிக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்ன சார் இந்த இங்கிலீஷ் அப்படின்ற வார்த்தையை கேட்டாலே எனக்கு தெரிந்து தமிழ் மீடியம் பையங்களுக்கு ஃபுல்லா ஒரு சின்ன வருத்தம் கூட இருக்கலாம். ஏன்னா அவன் எல்லாமே படிச்சிருந்தா கூட அவனுக்கு சின்ன மார்க் குறை எதுல வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த இங்கிலீஷ் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட்ல தான் வருது. என்ன காரணம்? அதுல இருந்து நம்ம எப்படி வந்து ஓவர் கம் பண்ணி வர்றது, அதைத்தான் நம்ம இந்த கிளாஸ்ல பார்க்கணும். சரியா? ஸோ அரை மணி நேரம் அதை பத்தி ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் நான் கொடுக்குறேன். உங்களுக்கு புரியுற மாதிரி சிம்பிளா நான் சொல்றேன், எப்படி வந்து அதை ஓவர் கம் பண்ணி வர்றது அப்படின்னு சொல்லி பாக்குறேன். அதுக்கு அடுத்து மிஸ்டர் நந்தகுமார் அவர் வந்து உங்களிடம் வந்து இந்த ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ், கிராமர் சொல்றாங்க. வந்து சொல்றேன், கிராமர் இந்த இங்கிலீஷ் அப்படின்ன உடனே நம்ம மனசுக்கு வர்ற ஒரே ஒரு வார்த்தை என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த கிராமர் அப்படின்ற ஒரு வார்த்தை தான் வருது. இங்க எத்தனை பேருக்கு கிராமர்ன்றது பிடிக்கும் சொல்லுங்க? சும்மா அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். இதுல நீங்க ஒன்னும் தப்பா எடுத்துக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு பேசுறீங்களோ அப்போதான் எங்களுக்கும் மகிழ்ச்சியா இருக்கும். உங்களுக்கு அதிகமான கண்டென்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்ற எண்ணமும் வரும். இங்க எத்தனை பேருக்கு கிராமர்ன்றது பிடிக்கும்? எனக்கு பிடிக்கும் சார். ரொம்ப நல்லது மகா, ரொம்ப நல்லது. வேற மத்தவங்களுக்கு? சார் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் பிடிக்கும் சார். நல்லது. சோ ரொம்ப சந்தோஷம், 2 பேர் பேசுனீங்க. இனி எல்லாருமே வந்து பேசுங்க. இன்னொன்னு என்ன எதிர்பார்க்கிறோம்னா, நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு முன்னால வந்து பேசுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து அடுத்த கட்டத்துல வர்றப்போ வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் ஆகும். இப்ப இருக்க நிலைமையில பாத்தீங்கன்னா, எனக்கு ஒரு குவாலிட்டி இருக்கும், அதை நான் பயன்படுத்திக்கிற எனக்கு ஒரு மேடை இருக்காது. சேது, தேங்க்யூ சோ மச். ஸோ அந்த வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்கிறப்போ அதை நீங்க பயன்படுத்திக்கோங்க. அதுக்குண்டான மேடைகள் இல்லாம போறதுதான் நிறைய பேருக்கு இல்லாமே போயிருது. உங்களுக்கு அதுக்குண்டான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. நீங்க நல்லா இன்ட்ராக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன வேணும்ன்றத நீங்க கேளுங்க. சார் எனக்கு இது வேணும், எனக்கு இதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற சஜஷன் நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதுவும் உங்களுக்கு எல்லா விதமானதும் நாங்க சொல்லித்தரோம். எங்களால முடிஞ்ச ஹெல்ப் உங்களுக்கு பண்ணி நீங்க நல்ல மார்க் எடுக்கணும். அதுக்காக முழுக்க அதுக்காக மட்டும்தான் இந்த மாதிரி ஆன்லைன் வகுப்புகள். இதை வகுப்பா பார்க்காம ஒரு நல்ல ஒரு இன்டராக்ஷன், ஒருத்தவர்கிட்ட நம்ம கத்துக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இதுல. ஸோ இந்த கிராமர் அப்படின்றப்ப நீங்க பிடிச்சிருக்குன்னு சொன்னப்போ எனக்கு ஆச்சரியமா தான் இருந்துச்சு. ஏன்னா இந்த கிராமர் அப்படின்றப்போ வந்து என்னோட வகுப்புகள் நான் பள்ளி காலத்துல படிச்சப்போ வந்து கிராமர் அப்படின்றப்போ வந்து நடத்துவாங்க. ரைட்? நடத்துறப்போ வந்து காலையில வந்தோடனே போய் நவுன், வெர்ப், அட்வர்ப் இந்த மாதிரி வார்த்தையில நீங்க இங்கிலீஷ்ல கண்டிப்பா கேட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. இது நடத்துறப்போ என்ன இது, அதாவது வாழ்க்கையில ஒண்ணு நம்மளுக்கு என்னன்னா, நம்ம என்ன படிக்கிறோமோ அதை நம்ம வந்து நடைமுறை வாழ்க்கையில பயன்படுத்தி ஆகணும். அப்படிப்பட்டதை மட்டும்தான் நம்ம கத்துக்கணும். நான் எப்பயுமே மாணவர்கள் சொல்றது ஒண்ணுதான், நம்ம ஒரு இதை கத்துக்கிறோம்னா அதுக்கு உண்டான எங்க இதை நான் அப்ளை பண்ண போறேன் அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள இருக்கணும். ஒரு ப்ரொஃபஸர், ஒரு டீச்சர் நடத்துறாங்கன்னா அவங்ககிட்ட கேளுங்க. நீங்க ஃபர்ஸ்ட் வந்து கேட்கணும், இது நடத்துறீங்க, இதை நான் எங்க பயன்படுத்த போறேன். ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, நம்மளோட ரியல் லைஃப்ல வந்து நம்ம பயன்படுத்தாத ஒண்ணை வந்து நம்ம கத்துக்கிற வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு இது கத்துக்கிறோம்னா அதோட பயன்பாடு இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் நம்ம கத்துக்கணும். அப்படின்ற நீங்க எப்பயுமே ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டே தான் இருக்கணும். நம்ம வாழ்க்கை வந்து எப்பயுமே ஒரு கேள்வியோட தான் ஆரம்பிக்கும், ஒரு கேள்வியோட தான் முடியும்.
இன்னைக்கு எப்படி ஆரம்பிக்க போகுது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும், எப்படி முடிய போகுதுன்ற ஒரு கேள்வி இருக்கும், தூங்க போறப்ப நாளைக்கு எப்படி இருக்க போகுதுன்னு ஒரு கேள்வி இருக்கும். ஸோ அந்த கேள்விகள் வந்து நீங்க கேட்க கேட்க மட்டும்தான் அதுக்கு உண்டான பதில்கள் உங்களை தேடி வந்துட்டே இருக்கும். இந்த கிராமர் அப்படின்னு சொல்றப்போ வந்து பாத்தீங்கன்னா அதை பத்தி கிராமர் அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு மேக்ஸ் மாதிரி சொல்றாங்க, நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வரைக்கும், மாணவர்களோட பேசுறேன். ஏன் சார் அப்படின்னா அது வந்து சில பேர் வந்து என்னன்னா ஒரு புரியாம அந்த அதனாலே அந்த பாடத்தை வெறுத்துடுறாங்க, ஆங்கிலத்தை அந்த ஒரு காரணத்துக்காக வெறுத்துறாங்க. இன்னொன்று பாத்தீங்கன்னா நீங்க இந்த ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வர்றப்போ அந்த கிராமர்ல இருந்து உங்களுக்கு நிறைய மார்க்குகள் வருது. இந்த கிராமர் வந்து அதுக்காக மட்டும் படிக்காம நீங்க கிராமர் எது கத்துக்கணும், உங்களால ஒரு வாக்கியம் ஒரு சென்டென்ஸ் வந்து உண்மையிலேயே ஃப்ரேம் பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கு பேஸா இருக்குது இந்த கிராமர். நினைக்க சார் வந்து இங்கிலீஷ் படிச்சிருக்காங்க அதனால சொல்றாங்க அப்படி சொல்லாங்க. எதுக்காக சொல்றேன் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா உங்களோட பயன்பாட்டுக்கு. நம்மளால வந்து நம்ம வந்து என்ன ஒரு தப்பு பண்றோம் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா தமிழையும் ஆங்கிலத்தையும் ஒரே மாதிரி பார்க்கறோம். ஆக்சுவலா தமிழ் அப்படின்றது வந்து நம்ம யோசிக்கிறதுக்கு முன்னாலே நம்ம பேசிடுவோம், சரிதானே? நம்ம ஒரு கோபமா இருப்போம், சில வார்த்தைகள் வந்து நம்மளை அறியாமே வரும், என்ன இப்படி பேசிட்டு அப்படின்னு சொல்றப்போ நம்மளை அறியாம வந்துருக்கும், ஏன்னா அதான் தமிழ் லாங்குவேஜ். ஸோ இங்கிலீஷ் லாங்குவேஜ் அதே மாதிரி வரும் அப்படின்னு நினைக்கிறோம், ஆனா அப்படி கிடையாது. சரி சார், அப்போ நான் இங்கிலீஷ் லாங்குவேஜ் எப்படி கத்துக்கிறது அப்படின்னு பார்க்கணும். ஸோ இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து உங்களை நீங்களே வந்து அசஸ் பண்ணி, ஏன்னா வந்து வேற ஒரு ஆள் சொல்றதுக்கு முன்னால இப்போ நான் ஒரு பொண்ணவோ ஒரு பையனவோ கூப்பிட்டு நீங்க நல்லா பேசுறீங்க, இந்த பொண்ணு நல்லாவே பேசல அப்படின்னு இருக்கப்போ அந்த நல்லா பேசுற அப்படின்றப்போ உனக்கு சந்தோஷம் இருக்கும், நல்லா பேசல அப்படின்னு இருக்கப்போ உங்க மனசுக்குள்ள ஒரு வருத்தம் உண்டாகும், என்ன நம்மளை இப்படி சொல்றாங்க. ஸோ என்ன நானே எப்படி வந்து தெரிஞ்சுக்கிறது, நான் எவ்வளவு கத்துருக்கேன் அப்படி வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் பேசுறதுக்கு முன்னால நம்ம என்ன பேச வரோம் அப்படின்ற வார்த்தையை வந்து நீங்க வந்து மைண்ட்ல வந்து பார்க்கணும். தமிழ்ல நம்மளுக்கு தெரியும், அந்த வாக்கியத்தை வந்து இங்கிலீஷ்ல ஃப்ரேம் பண்ணி பாருங்க, அதுக்கப்புறம் அதை பேச ஆரம்பிங்க. நீங்க பேசுறப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு சென்டென்ஸ் நம்ம பேசுறதுக்கு மினிமம் 1 நிமிஷம் கூட ஆகும். ஒரு வாக்கியத்தை முழுமையா நம்ம பேசுறதுக்கு 1 நிமிஷம் கூட ஆகும், தப்பே கிடையாது. இப்படி நீங்க தொடர்ந்து நீங்க மைண்ட்ல ஃப்ரேம் பண்ணி அதை நீங்க பேச ஆரம்பிக்கிறப்போ ஒரு கட்டத்துல வந்து நீங்க பாத்தீங்கன்னா உங்களை அறியாமே நல்லா பேச ஆரம்பிச்சிருவீங்க, மைண்ட்ல யோசிக்கிறதுக்கு முன்னாலேயே நீங்க பேச ஆரம்பிச்சிருவீங்க. அது வந்து உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு, நீங்க எவ்வளவு தூரம் ஆங்கிலத்துல வந்து நல்லா பேசுறீங்க அப்படின்றதுக்காக. இதுக்கு வந்து அடுத்தவங்க யாரோட உதவியும் நம்மளுக்கு தேவையில்லை, நம்மளே வந்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம இங்கிலீஷ் எவ்வளவு தூரம் வளர்ந்து அப்படின்ட்டு. ஸோ இன்னொன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு மொழி இப்ப இங்கிலீஷ் அப்படின்னா நல்லா பேசுனா அவங்க நல்லா இங்கிலீஷ் தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கு. ஸோ இங்கிலீஷ்ன்றது வந்து பேசுறது மட்டும் கிடையாது, ஒருத்தவங்க நல்லா பேசுறதுனாலயோ அவங்க வந்து இங்கிலீஷ் நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ எனக்கு ஒரு கேள்வி உங்களோட இருக்கு, அதுக்கு நீங்க எல்லாருமே பதில் சொல்லுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை இருக்கு, அதோட அம்மா வயிற்றுல இருந்து வெளியே வந்து சில ஆண்டுகளுக்கு அப்புறம் அது வந்து தமிழ்ல நல்லா பேச ஆரம்பிச்சிருக்கு. ஆனா நம்ம ஒரு 15-16 வயசு இருக்கு, இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறமும் கூட நம்மளுக்கு ஒரு மொழியை சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுது, அதுக்கு ஒரு டெஸ்ட், ஒரு எக்ஸாமு, அதுக்கு கிளாஸ், இவ்வளவு இருக்கு. ஏன் இருந்தது, என்ன காரணமா இருக்கு? அந்த குழந்தை வேகமா பேசுது, நம்மளால ஒரு மொழியை வந்து பேச முடியல, இந்த வயசுல வந்து கத்துக்கு நம்மளால பேச முடியல, என்ன காரணங்களா இருக்கும் சொல்லுங்க. சொல்லுங்க வீரா. சார் அது அவங்க தாய்மொழியா இருக்கும். தாய்மொழியா இருக்கும், ரைட், ஓகே, வெரி குட். மத்தவங்க? வெரி குட் வீரா, வெரி குட். தமிழ்நாடு வந்து சின்ன பிள்ளையில இருந்தே எல்லாரும் சொல்றதுனால அது வந்து பாத்துன பழக்கமாச்சு. இங்கிலீஷோட வந்து அவ்வளவா பேச மாட்டாங்க சின்ன பிள்ளைல நம்மகிட்ட அதிகமா, அதனால நம்ம வந்து கத்துக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. கண்டிப்பா கண்டிப்பா, வெரி குட் வெரி குட் வெரி குட். வேற மத்தவங்க உங்களோட சுற்றுச்சூழல் ஓகே, மைண்ட்ல ரொம்ப குழந்தைய பதிஞ்சு வச்சுக்கோங்க சார். ஓகே ஓகே. ஸோ தேங்க்யூ. ஸோ என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு குழந்தை வெளியே வந்தோடனே ஒரு சில ஆண்டுகளுக்கு அப்புறம் பேச ஆரம்பிக்கிறப்போ அந்த தாய்மொழியில வேகமா பேச ஆரம்பிச்சது. ஆனா இவ்வளவு தூரத்துக்கு அப்புறம் நம்மளால ஒரு இங்கிலீஷ்ல ஏன் பேச முடியல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது ஏன் அப்படின்னா ஒரே ஒண்ணுதான், லிசனிங் ரைட்.
லிசனிங், உள் வாங்கி கொள்வது. ஹியரிங், லிசனிங் இருக்கு. ஹியரிங்னா நம்ம வீட்டுல யாரோ ஒருத்தவங்க திட்டுவாங்க, அதை நம்ம உள் வாங்கிக்கிற மாதிரி. சில சமயங்கள் உள் வாங்கிக்கிற மாட்டோம், அதை காதோட வச்சு அனுப்புறோம்ல, அது வந்து ஹியரிங். நம்ம பாடல் கேட்போம்ல, ஒரு பாட்டு வரிகள் நம்ம மனசுக்குள்ள போய் திரும்ப திரும்ப நம்மளுக்கு வந்துட்டே இருக்கு, அது வந்து லிசனிங். நம்ம கூர்ந்து அதை லிசன் பண்ண காரணங்களால அது நம்ம மனசுக்குள்ள போய் நம்மளால பேச முடியுது, அதை திரும்ப பேச முடியுது, ஹியர் பண்ணனால. அதனால நம்ம கண்டுக்கிறோம். ஸோ ஒரு குழந்தை என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அது வயிற்றுல இருக்கப்பே லிசன் பண்ணுது, அதை சுத்தி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி லிசன் பண்ணுது. வெளியே வந்ததுக்கு அப்புறம் அதை சுற்றி இருக்கவங்க வந்து பேச 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 அது ஆட்டோமேட்டிக்கா பேச ஆரம்பிக்கும். ஸோ உங்களுக்கு என்ன லேக் ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம லிசன் பண்றதுக்கு நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம். இப்ப நீங்களே பாருங்களேன், இப்ப நான் பேசுற வந்து கொஞ்ச நேரத்துக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருந்தாலும் கூட, இதே வந்து ஒரு வீடியோ காமிச்சோம்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வீடியோ காமிச்சா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்மள வந்து இயற்கையிலேயே வந்து இந்த லிசன் பண்றது அப்படின்றது வந்து ரொம்ப குறைஞ்சுக்கிட்டே வருது. அதை நம்ம தான் முன்ன கொண்டு வரணும். அதை நீங்க இன்ட்ரெஸ்ட் நீங்க கொண்டு வந்துட்டீங்க. இப்ப நீங்க பாருங்களேன், இப்போ மணி வந்து 12 ஆக போகுது. இந்த 12 மணிக்கு உங்களுக்கு கிளாஸ்ல நான் உட்கார வச்சு நடத்துறப்போ வந்து உங்களுக்கு வந்து தூக்கம் வரலாம், இல்ல வந்து கஷ்டமா ஃபீல் பண்ணலாம், என்னடா இது அப்படின்னு ஒரு ஃபீல் கூட இருக்கும். ஆனா இதே டயத்துல ஒரு கிரவுண்ட்ல போய் ஒரு கிரிக்கெட் விளையாடுறோம் அப்படின்னா நம்மளால போய் விளையாட முடியுது, அவ்வளோ வெயில்ல நம்மளால விளையாட முடியுது. இல்ல ஒரு படத்துக்கு போய் நம்மளோட ஃபேவரட்டான ஒரு ஆக்டர் படம் ரிலீஸ் ஆயிருக்கு, ஆக்ட்ரஸோட படம் ரிலீஸ் ஆயிருக்கு, அதுங்க போய் நம்மளால வந்து போய் பார்க்க முடியுது. ஆனா ஏன் நம்மளால கிளாஸ்ல வந்து இருக்க முடியல, நம்ம ஏன் நம்மளால கவனிக்க முடியல அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒன்னே ஒண்ணுதான், இன்ட்ரெஸ்ட். இன்ட்ரெஸ்ட் கொண்டு வரணும். நம்ம எப்போ வந்து அந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து கொண்டு வர்றோமோ, நம்மளால ஒரு சின்ன விஷயம் பண்ணா கூட அது நல்லா முழுமையா தெரியும். நம்ம இன்ட்ரெஸ்ட் இல்லாம ஒரு சின்ன விஷயத்த செஞ்சா கூட அது வந்து நல்லாவே இருக்காது. நம்மளே வந்து அலங்காரப்படுத்திக்கிறதும் ஒரு இன்ட்ரெஸ்ட் தான். இல்ல அப்படின்னா நம்மளே வந்து அழகா தெரிய மாட்டோம். ஸோ இன்ட்ரெஸ்ட்டை நீங்க கொண்டு வரணும். அந்த இன்ட்ரெஸ்ட் எப்ப நீங்க கொண்டு வரீங்களோ, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எவ்வளவு கடினமா இருந்தாலும் நீங்க கத்துக்கிருவீங்க. இல்ல இன்ட்ரெஸ்ட் இல்லாத பட்சத்துல வந்து அது எவ்வளவு ஈஸியா இருந்தாலும் நம்ம கத்துக்கிறது அவ்வளவு கஷ்டமா இருக்கும். அதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. முக்கியமா வந்து தமிழை நம்ம கத்துக்கணும். பிற மொழிகளை நம்ம கத்துக்கிறப்போ அதுல வந்து நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டணும். சரிங்களா? ஸோ ஏன் நான் சொல்றேன்னா, இப்போ இங்கிலீஷை பத்தி சார் இவ்வளவு தூரம் பேசுறாரு, இங்கிலீஷ் அவ்வளவு தூரம் முக்கியமா, எனக்கு வந்து கிராமர் மட்டும் போதுமே. முதல் தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்னன்னா, இங்க நடக்கிற வகுப்புகள் எல்லாமே உங்களுக்கு வந்து பாடத்திட்டங்களை பத்தி சொல்ல தெரியும், உங்களுக்கு பரீட்சைக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ண தெரியும். அதை தவிர்த்து நடைமுறை வாழ்க்கையில அதை எங்க நம்ம பயன்படுத்த போறோம், பயன்படுத்துறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்றதையும் எல்லா ப்ரொஃபசர்ஸும் உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. நீங்க காலைல எத்தனை மணிக்கு ஆக்சுவலா எந்திரிப்பீங்க? காலையில 6 மணிக்கு சார். 6 மணிக்கு எந்திரிச்சிருவீங்களா மகா? குட். 8 மணிக்கு சார். 8 மணி. 6 மணிக்கு சார். 6 மணி. 6 மணிக்கு சார். 7 மணிக்கு சார். 7 மணிக்கு எந்திரிச்சிருவீங்க. ஸோ ஓகே கனிஷ்கா 7 மணி. ஸோ தேங்க்யூ. ஸோ 6ல 7 மணின்னு வச்சுக்கிறோமே. நீங்க ஸ்கூலுக்கு எத்தனை மணிக்கு போவீங்க? ஆக்சுவலா ஸ்கூலுக்குள்ள எத்தனை மணிக்கு இருக்கணும்? 8:30. 8:30. ஸோ நம்ம ஆவரேஜா வச்சுக்கிறோமே, 7 மணிக்கு நம்ம எந்திரிச்சு 8:30க்குள்ள ஸ்கூலுக்குள்ள போகணும். இந்த 1.5 மணி நேரம் இருக்கு. நாளைக்கு நீங்க ஒண்ணு பண்ணுங்க, சரியா? இந்த 7ல இருந்து 8:30க்குள்ள ஒரு இங்கிலீஷ் வார்த்தையை கூட நீங்க பார்க்காம போயிடணும். இது நடக்குமா? ஒரு இங்கிலீஷ் வார்த்தையை கூட பார்க்காம நம்மளால போக முடியுமா? இல்ல சார். நடக்காது சார். நடக்காதா? மத்தவங்களும் பதில் சொல்லலாம். முடியாது சார். ஓகே ஓகே, மத்தவங்க எல்லாரும் பதில் சொன்னாதானே நல்லா இருக்கும். நான் பேசுறது வந்து நீங்க எல்லாரும் பேசுறது எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆகும். உங்களுக்கு நிறைய கருத்துக்கள் நான் சொல்லணும், நிறைய விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிட்டதை உங்களுக்குள்ள ஷேர் பண்ணணும். சொல்லுங்க. சாத்தியமே இல்ல சார். இல்ல. சோ சாத்தியமே இல்ல, ரைட்? சோ என்ன காரணம்? நம்ம இருக்குது ஒரு தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு கிராமத்து புறத்துல இருக்கோம். இட் இஸ் நாட் பாசிபிள் சார். சேது மீனாட்சி, தேங்க்யூ சோ மச் சேது மீனாட்சி. சோ நம்மளால முடியாது. ஸோ இதுல இருந்தே உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இங்கிலீஷ் எவ்வளவு தூரம் நம்ம நடைமுறை வாழ்க்கையில பயன்படுத்துறோம் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கோங்க.
சரியா? இங்க வந்து என்ன அப்படின்னா நீங்க தெரிஞ்சுக்கணும் இங்கிலீஷ் வந்து நம்ம லைஃப்ல எவ்வளவு தூரம் ஒரு இம்பார்ட்டன்டான ஹவு இங்கிலீஷ் பிகம் இம்பார்ட்டன்ட் இன் அவர் ரியல் லைஃப் சிச்சுவேஷன். தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். இன்னொன்னு பாருங்களேன், காலையில நம்ம எந்திரிக்கிறோம், எந்திரிச்ச உடனே ஏமா என் மொபைல் எங்க கேட்கிறோம். அதுக்கு அடுத்து அம்மா டீ கொண்டு வாங்க கேட்கிறோம். அதுக்கு அடுத்து ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் பண்றோம், டேய் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டியா, ஸ்கூல் பஸ் வந்துருச்சா, எதுல போற, இன்னைக்கு மேக்ஸ் ஹோம்ஒர்க் முடிச்சியா, இங்கிலீஷ் ஹோம்ஒர்க் முடிச்சியா, அந்த வாத்தியார் வந்திருக்காங்களா, இன்னைக்கு இங்கிலீஷ் கிளாஸ் இருக்காடா. ஸோ இந்த மாதிரி கேள்வி எல்லாம் நம்ம வாழ்க்கையில வரும். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா இது எல்லாமே இங்கிலீஷ் வார்த்தைகள் தான். காலையில எழுந்துச்சு பண்ணி என் மொபைல் எங்க, டீ இருக்கா, நம்ம யாருமே தேநீர்னு சொல்றது இல்லை, டீன்னு தான் சொல்றோம். பள்ளிக்கு செல்வோமா அப்படிங்கிற ஸ்கூலுக்கு போவோமா, ஸ்கூல் ஒரு வார்த்தை இருக்கு. இன்னும் போனோம்னா நம்ம பஸ்ஸில் ஒன்று ஏறுறோம், பஸ்ஸில் ஏறி போறப்போ நம்ம வந்து கண்டக்டர்கிட்ட போனேன், ஒரு திருநெல்வேலிக்கு ஒரு பயணச்சீட்டு கொடுங்க, தூத்துக்குடிக்கு ஒரு பயணச்சீட்டு கொடுங்க, கோவில்பட்டிக்கு ஒரு பயணச்சீட்டு கொடுங்க அப்படி நம்ம கேட்க போறது கிடையாது. நம்ம என்ன சொல்லுவோம்னா திருநெல்வேலிக்கு ஒரு டிக்கெட் கொடுங்க அப்படின்னு தான் நம்ம சொல்றோம், ரைட்? ஸோ டிக்கெட் அப்படின்றப்பயே இன்னும் சொல்ல போனா நம்ம வயசானவங்க நம்ம வீட்டில் இருக்காங்க, நம்ம இப்பயும் அவங்களுக்கு கால் பண்ணி பேசணும்னா ஃபர்ஸ்ட் அவங்க ஆரம்பிக்கிற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா ஹலோ, ஹலோ அப்படிதானே ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த ஹலோன்ற வார்த்தையில இருந்து எல்லாமே நம்மளுக்குள்ள ஒரு ஆங்கில வேர்டு வந்துருச்சு. ஸோ அப்படி பார்த்தா உங்க எல்லாருக்குமே இங்கிலீஷ் நல்லாவே வரும். என்ன ஒரு காரணம்னா இன்ஃபீரியாரிட்டின்னு ஒண்ணு இருக்கு. என்னால பேச முடியுமா, நான் பேசினா தப்பாயிருச்சுன்னா அப்படின்ற ஒரு இது வர்றதுனால நம்மளால பேச முடியாமையே போயிடுது. நான் என் மாணவர்களுக்கும் இல்லை என்னோட வாழ்க்கைக்கும் நான் பயன்படுத்துற ஒரே ஒரு வாக்கியம் இருக்கு, அதை நான் உங்களோட ஷேர் பண்றேன், நீங்களும் அதை வந்து வச்சுக்கோங்க, ரைட்? நான் சொல்லுவேன், தப்பு பண்ணணும், புதுசு புதுசா தப்பு பண்ணணும், ஏற்கனவே பண்ண தப்ப திரும்ப பண்ணக்கூடாது, சரிங்களா? தப்பு பண்ணணும், தப்பு பண்ணலாம், தப்பே இல்லை. ஆனா தப்பு புதுசு புதுசா தப்புகள் பண்ணிக்கிட்டே இருக்கணும், பழைய தப்புகளை நம்ம திரும்ப பயன்படுத்தக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நீங்க புது புது தப்புகள் பயன்படுத்தினா அதுல இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை சொல்ல லேர்ன் ஃப்ரம் யுவர் மிஸ்டேக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நீங்க வந்து நீங்க பண்ண மிஸ்டேக்ல இருந்து நீங்க நிறைய கத்துக்கலாம். அதுக்கு வந்து நீங்க முதல் ஓப்பனா பேசணும், ரைட்? நான் பேசினா தப்பாயிருமோ, நான் எழுதுனா தப்பாயிருமோனா தப்பாக்கள் தான் இருக்கும். அதுல நம்ம எப்படி திருத்திக்கிறோம் அப்படின்றது மட்டும்தான் இருக்கு, ரைட்? இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் அப்படிதான். ஸோ இங்கிலீஷ் அப்படின்னா கிராமர். ஸோ இந்த கிராமர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நார்மலா கிராமர் அப்படின்றது நம்மளோட ரியல் லைஃப் வாழ்க்கையில வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு இதுதான் கிராமர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நம்ம நார்மலா வாழ்க்கையில பயன்படுத்தக்கூடியதான் கிராமர். எப்படி சார் கிராமர் வந்து ரியல் லைஃப் வாழ்க்கையில சூட் ஆகும் பார்ப்போம். என்னன்னு சொல்லி பாத்தீங்க, நான் இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வியில ஒரு சில கேள்விகள் கேட்க போறேன், அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க, சரியா? ஸோ யார்கிட்ட நான் கேட்கலாம், யாரு ரெடியா இருக்கீங்கன்னு சொல்லுங்க, நான் அவங்கள்ட்ட கேட்கறேன். தப்பா எடுத்துக்காதீங்க, நான் சப்ஜெக்ட்ல இருந்து ஒரு கேள்வி கூட கேட்க மாட்டேன். உங்களுக்கு நான் கேட்க போற கேள்விகள் எல்லாமே நார்மலா கேட்கக்கூடியதான். தைரியமா நான் கத்துக்கணும்னு நினைக்கிறவங்க என்கிட்ட பேசலாம். யாரு? மகா ரெடியா? மகா ரெடி சார். ஓகே, குட், வெரி குட். ஸோ நீங்க எந்த ஊரு? குளத்துவாய்ப்பட்டி. உங்க ஊரை பத்தி நீங்க சொல்லுங்களேன், நான் தெரிஞ்சுக்கிறேன். எங்க ஊர்ல என்ன சார் சொல்ல, எப்படி இருக்கும் உங்க ஊரு அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. நல்ல நேச்சுரலா இருக்கும் சார். ஓகே, தோட்டம் இருக்கு, அது சூப்பரா இருக்கும். வெரி குட். வேற? எங்கேயும் போக விட மாட்டாங்க சார் வெளியில. அப்படியா? உங்க ஊர் எவ்வளவு அழகான ஒரு ஊருன்னு சொல்லுங்க. உங்க ஊர் நல்ல ஊரா இல்ல அப்படி இல்லையா? நல்ல ஊர் தான் சார். அப்ப சொல்லுங்க. நல்ல ஊர் தான் சார், நல்ல கிரவுண்ட் இருக்கு, நல்லா விளையாடுவோம். ஓகே, சூப்பரா இருக்கும் சார் எங்க ஊரு. தேங்க்யூ சோ மச் மகா, ரைட்? ஸோ ஸ்னேகா பேசலாமா? ஸ்னேகா? எஸ் சார். ஓகே, தேங்க்யூ. உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் ஆக்ட்ரஸ் யாருடா? ஆக்ட்ரஸ், ஹீரோயின். ஹீரோயினி யாரும் இல்ல சார். அவ ஹீரோ ஹீரோ விக்ரம் சார். விக்ரம் பிடிக்குமா? ஏன் விக்ரம் பிடிக்குது? அவங்க ரியலா நடிப்பாங்க, எனக்கு அவங்க நடிப்பு ரொம்ப பிடிக்கும். நல்லது.
வெரி குட் சோ மச். ஸோ அந்த தேங்க்யூ. ஸோ நீங்க இந்த சூப்பர் சிங்கர் எல்லாம் பாப்பீங்களா? சூப்பர் சிங்கர் பாப்போம் சார். பாப்பீங்க? எல்லாரும் பதில் சொல்லலாம். இது வந்து நான் 2 பேருக்கு மட்டும் இல்லை, எல்லா பேருமே பதில் சொல்லலாம். ஸோ நான் வந்து இங்க இருந்து என்னோட சொந்த ஊர் வந்து மதுரை. ஸோ நாங்க போறப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த சூப்பர் சிங்கர் அப்படின்னு சொல்லி பண்ணுவோம். அதுல ஒரு லேடி வந்து ஒரு முஸ்லீம் லேடி, ஒரு லேடி இருப்பாங்க. அவங்க நல்லா பாடிட்டு இருந்தாங்க. அவங்க பேர் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அவங்க பேர் தெரிஞ்சா சொல்லலாம், தெரியலன்னா தெரியலன்னு சொல்லுங்க, தப்பே கிடையாது. தெரியாது. ஓகே குட். ஸோ ஓகே, ஒரு லேடி இருக்காங்க. அவங்க வந்து ரொம்ப நல்லா பாடுவாங்க, நான் பார்த்திருக்கேன். உங்களுக்கு வந்து என்னப்பா? முஃபீதா. தேங்க்யூ சோ மச். முஃபீதா, அந்த பொண்ணு பேர் வந்து முஃபீதா. வெரி குட், ரைட். ஸோ உங்களுக்கு கூட பிறந்த சகோதரர்கள் இருக்காங்களா? சகோதரர்கள் சகோதரிகள் இருக்கிறாங்க சார். இருக்காங்களா? இருக்காங்க. ஸோ உங்களுக்குள்ள சண்டை வந்திருக்கா? பயங்கரமா வரும் சார். பயங்கரமா வருமா? ஓகே, எதுக்காக சண்டை வரும்? என்ன காரணங்களுக்காக சண்டை வரும்? என்ன காரணங்களுக்காக சண்டை வரும் சொல்லுங்க. டிவி ரிமோட்டுக்காக வரும் சார். டிவி ரிமோட்டுக்கா? எக்ஸாக்ட்லி. எனக்கு ஒரு அண்ணன் இருக்கான், இப்பயும் கூட எனக்கும் அவனுக்கு சண்டை வர காரணமே அந்த ரிமோட்டு தான். அது நான் ஒத்துக்கிறேன் கண்டிப்பா. வேற மத்த என்ன சண்டை வரும்? மொபைலுக்கு சார். மொபைலுக்கு சண்டை வரும் கண்டிப்பா. மொபைலுக்கு இப்போ இருக்க வீட்டுல ஒரு மொபைல் தான் இருக்கும், அது நம்மளுக்கு வேணும், தம்பி வேணும், இல்ல தங்கச்சிக்கு வேணும்னா சண்டை வரதான் செய்யும். சோ இந்த மாதிரி சண்டை வர்றப்போ உங்களுக்குள்ள யாரு வந்து சமாதானப்படுத்துவா? நான் பொறுமையா போயிருவேன் சார். நீங்க பொறுமையா போயிருவீங்க. அது ஓகே, பெண்களுக்கு உண்டான பெரிய குணம், அது நல்லது. வேற யாரு வந்து சமாதானப்படுத்துவா? உங்க அப்பா அம்மா வந்து யாராவது சமாதானப்படுத்துவாங்களா, இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து சமாதானப்படுத்துவாங்களா? யாரும் பண்ண மாட்டாங்க. அம்மா தான் சார். ஓ, ஒண்ணு யாரும் பண்ணுவா? ஐயனார் போட்டிருக்கு. யாரு பண்ணுவா? அம்மா பண்ணுவாங்களா? அம்மா தான் சார். ஓகே, ஸோ அம்மா பண்ணுவாங்க, ரைட். ஸோ அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இன்னொன்னு தெரியுமா உங்களுக்கு? இந்த கிளாஸ் வந்து கண்டினியூஸா 3 மணி வரைக்கும் போகும், தெரியுமா உங்களுக்கு? தெரியாது சார். இதை கேட்கிறப்ப ஒரு கவலை கூட வரும், ஒரு ஆச்சரியம் கூட வரும். சரிதானே? அப்படித்தானே? ஐயோ 3 மணியா அப்படின்ற மாதிரி ஒரு வருத்தம் வருதா? சந்தோஷமா இருக்கா? ஆச்சரியமா இருக்கு சார். வருத்தம் இல்ல சார். ஆச்சரியமா இருக்கா? சரி, ஓகே. வருத்தம் இல்ல, ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த வார்த்தைகளை கேட்கிறப்ப. உண்மையில ரொம்ப சந்தோஷம். ஆனா இப்ப நம்ம பேசணும்ல சில விஷயங்கள், நான் உங்ககிட்ட கேட்டேல, இதுதான் கிராமர் அப்படின்னு சொல்றது. ஆக்சுவலா நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு டாபிக்கவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அது பேர் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். நம்ம ஒரு மொழி இந்த இங்கிலீஷை கத்துக்கிறப்போ பேஸ் வந்து என்னன்னு சொன்னா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். நான் நான் கேட்டேன் நீங்க எந்த ஊரு அப்படின்னு சொல்லி. நீங்க சொன்னதுக்கு அப்புறம் அந்த ஊரு சொன்னீங்கல்ல, அந்த ஊரு தான் நவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஊரு தான் நவுன். நீங்க சொன்னீங்கல்ல ஒரு ஆக்டர் பிடிச்சிருக்குன்னு சொல்லி, விக்ரம் பிடிச்சிருக்கு. விக்ரம்ன்றது வந்து ஒரு ஆக்டர், ஒரு பர்சன், அது நவுன். ஸோ நவுன் அப்படின்றது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பொருள், ஒரு இடம், ஒரு உயிர், ஒரு ஆளு இருக்கலாம். ஸோ இதுதான் நவுன் அப்படி சொல்லுவாங்க. நான் கேட்டேன், உங்கள்கிட்ட கேட்டேன் விக்ரம் ஏன் பிடிக்கும் அப்படின்னு சொன்னேன். சார் அவரோட ஆக்டிங் நல்லா இருக்கும் சார், ரியலா நடிப்பாரு அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அந்த ஆக்டிங் இருக்குல்ல, ரைட். ஸோ அவர் ரியலா நடிப்பாரு. ஸோ விக்ரம்ன்ற வார்த்தை எப்படி மாறிச்சுன்னா அவர் அப்படின்னு மாறிச்சு. இங்கிலீஷ்ல வந்து ஹீ அப்படின்னு சொல்லுவாங்க. இதே ஒரு பெண்பாலா இருந்தா ஷீ அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல ஒரு பொருளா இருந்தா இட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹீ ஷீ இட் ஒருத்தரோட பேர் வந்து அடுத்தடுத்து வர்றப்போ ஹீ ஷீ இட் இப்படி மாறுது இல்ல, இதைத்தான் வந்து ப்ரோ நவுன் அப்படி சொல்லுவாங்க. ப்ரோ நவுன் இங்கிலீஷ்ல வந்து சொன்னா ரீப்ளேசிங் த நேம் ஆஃப் அ சப்ஜெக்ட். ரீப்ளேசிங் த நேம் ஆஃப் த சப்ஜெக்ட். சரியா? அதுக்கடுத்து நான் வந்து உங்கள்கிட்ட சொன்னேன் சூப்பர் சிங்கர் கேட்பீங்களா அப்படின்னு சொன்னேன். ஒருத்தவங்க பாடுவாங்க அப்படின்னு சொன்னேன். பாடுறது அப்படின்றது வெர்ப். ஒருத்தவங்க செய்யற செயலை வந்து நம்ம சொல்லக்கூடியது வந்து வெர்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அதுக்கப்புறம் இன்னொன்னு கூட சொன்னேன். ஒரு லேடி இருப்பாங்க, நல்லா பாடுவாங்க, அவங்க பேரு கூட சொன்னாங்க முஃபிதா அப்படின்னு சொன்னாங்க. இதை நான் சொல்றப்ப பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க செய்யற பாட்டை வந்து நான் மிகைப்படுத்தி சொன்னேன். சரிதானே? அவங்க செய்யற செயலை வந்து மிகைப்படுத்தி நம்ம சொல்லப்போ அது வந்து என்னன்னா அட்வர்புன்னு அப்படி மாறுது. ADVERB. நீங்க இந்த என்ன சார் அட்வர்ப் அப்படின்றீங்க, தனித்தனியா பிரிச்சு பாருங்களேன், ரொம்ப ஈஸியா இருக்கும். நம்ம ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வருதுன்னு சொல்றோம்ல, இப்ப AD
விஇஆர்பி. இந்த ஏடியை தனியா பிரிச்சுக்கோங்க, வேர்பை தனியா பிரிச்சுக்கோங்க. ஏடினா அட்வர்டைசிங். அட்வர்டைசிங் த வேர்ப் இஸ் அட்வர்ப். சரியா? நம்ம செய்யற செயலை வந்து மிகைப்படுத்தி சொல்லக்கூடியது அட்வர்ப். சரிதானே? சோ அதுக்கு அடுத்து உங்களோட இடத்த பத்தி நான் சொல்லுங்க அப்படின்னு சொல்றப்ப நீங்க டிஸ்கிரைப் பண்ணீங்கல்ல, உங்க இடத்த பத்தி நீங்க சொன்னீங்கல்ல, அதுதான் அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒரு பொருளை வந்து ஒரு செயலை வந்து மிகைப்படுத்தி சொல்லக்கூடியது அட்வர்ப். அதே இது ஒரு பொருளவோ ஒரு ஆளவோ ஒரு இடத்தவோ நம்ம வந்து மிகைப்படுத்தி சொன்னா அது வந்து அட்ஜெக்டிவ். அது வந்து அட்ஜெக்டிவ். இந்த அட்ஜெக்டிவ்ல எது எது சொல்லும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்பர்ஸ் இருக்குல்ல, 1 2 3 4 5 6, அந்த நம்பர்ஸ் அட்ஜெக்டிவ்ல வரும். கலர், நம்ம பச்சை கலர், இந்த கலர் எல்லாமே அந்த அட்ஜெக்டிவ்ல வரும். ஏன் சார் இந்த அட்ஜெக்டிவ்ல இந்த நம்பர்லாம் வருது? நம்ம சொல்ல போனா இப்ப நான் உங்ககிட்ட கேட்கிறேனே, உங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்கீங்க அப்படின்னா 4 பேர் 5 பேர் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. ஆட்களை மட்டும் நம்ம சொன்னா அது நவுன், சரிதானே? அதே வந்து எத்தனை பேரு அப்படின்னு சொல்றப்போ வந்து நம்ம அங்க இருக்க ஆட்கள் எத்தனை பேர்னு என்ன ஆரம்பிச்சிடும். ஸோ அது அட்ஜெக்டிவ். அதாவது ஒரு செய்யற செயலை மிகைப்படுத்தி சொன்னா அது அட்வர்ப். செய்யற ஒரு ஆளை வந்து மிகைப்படுத்தி சொன்னா அது அட்ஜெக்டிவ். நான் அப்புறம் உங்கள்கிட்ட கேட்டேன், உங்க வீட்டுல வந்து அண்ணன் தம்பி இருக்காங்களா, அக்கா தங்கச்சி இருக்காங்களா? இருக்காங்க. ஸோ சண்டை வருமானு கேட்டேன். கண்டிப்பா வரும் அப்படின்னு சொல்லுவீங்க. என் வீட்லயும் கண்டிப்பா வரும். ஸோ இதுதான் வெவ்வேறு வாக்கியங்கள். நீங்களும் உங்க தங்கச்சியும் இல்ல நீங்களும் உங்க தம்பிகளும் வெவ்வேறு வாக்கியங்கள். சண்டை வர்றப்ப கூட ஒருத்தவங்க வந்து சமாதானப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன்ல, உங்க அம்மா வந்து அவங்க தான் ப்ரிப்போசிஷன். 2 வெவ்வேறு வாக்கியங்களை ஒரே வாக்கியமாக கொண்டு வரக்கூடியது ப்ரிப்போசிஷனோட வேலை. ஆன், பட், இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் இருக்குல்ல, இதுதான் ப்ரிப்போசிஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ப்ரிப்போசிஷனோட வேலை என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, 2 வாக்கியங்களை ஒரே வாக்கியமா கொண்டு வர்றது ப்ரிப்போசிஷன். இன்னொன்னு இருக்கு, கன்ஜங்ஷன் ஒண்ணு இருக்கு. அதோட வேலை என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, 2 வெவ்வேறு வாக்கியங்களை ஒரே வாக்கியமா கொண்டு வர்றது கன்ஜங்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. என்ன சார் இது, நீங்க ப்ரிப்போசிஷனுக்கும் அதே தான் சொல்றீங்க, கன்ஜங்ஷனுக்கும் அதே தான் சொல்றீங்க. ப்ரிப்போசிஷனை வந்து பாத்தீங்கன்னா 2 வெவ்வேறு வாக்கியங்களை வந்து இணைக்கிறப்போ ப்ரிப்போசிஷன், அதாவது ஆனு இன்னு இந்த மாதிரி வாக்கியங்கள் நம்ம பயன்படுத்துறப்ப பாத்தீங்கன்னா அது திரும்பி நம்ம படிக்கிறப்போ ஒரே வாக்கியமா தான் தெரியும். ஒரே வாக்கியமா தான் தெரியும். சரியா? ஆனா கன்ஜங்ஷன் நம்ம யூஸ் பண்ணோம், அண்டு, பட்டு, இந்த மாதிரி வார்த்தைகள் நம்ம பயன்படுத்துறப்போ திரும்ப நம்ம ரீட் பண்ணோம்னா அது 2 வெவ்வேறு வாக்கியங்களாக மட்டுமே தெரியுமே தவிர ஒரே வாக்கியமா தெரியாது. சரியா? நான் இன்னொன்னு சொன்னேன் உங்ககிட்ட, இந்த ப்ரோக்ராம் வந்து 3 மணி வரைக்கும் போகுது. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நீங்க மன வருத்தங்கள் படாதீங்க, மன வருத்தங்களுக்கு ஆளாகாதீங்க. இன்னி ஒரு அரை மணி நேரம் அவ்வளவுதான் மேக்சிமம் நடக்கும். அடுத்து அடுத்து நந்தகுமார் சார் பேசுவாங்க. உங்களுக்கு வந்து ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸை பத்தி சொல்லுவாரு. ரொம்ப அழகா சொல்லக்கூடிய ஒரு மனிதர். ஸோ அவர் வந்து கிளியரா சொல்லுவாரு ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ். ஸோ நான் சொன்ன உடனே 3 மணி வரைக்குமா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஆச்சரியம் வரும். பேசாம இவ்வளவு நேரம் பார்ப்போம், இருக்கிற வரைக்கும் கவனிப்போம், அதுக்கப்புறம் போவோம் அப்படி சொல்ற மாதிரி ஒரு மைண்ட் உருவாங்க. ஸோ அதை கேட்ட உடனே உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷமோ ஒரு வருத்தமோ உருவாதுல, இதைத்தான் வந்து இன்டர்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இன்டர்ஜெக்ஷன், எக்ஸ்பிரஸிங் அவர் சடன் ஃபீலிங்ஸ் ஆர் இமோஷன்ஸ். எக்ஸ்பிரஸிங் அவர் சடன் ஃபீலிங்ஸ் ஆர் இமோஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுதான் இன்டர்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து இன்னொரு வகையில ஒரு பங்க்சுவேஷன் மூலமா எப்படி சொல்லலாம்னா ஆச்சரிய குறிகள் அப்படின்னு சொல்லலாம். ஆச்சரிய குறிகள் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், அலாஸ் she is dead, ஹுரே we won the match. ஹுரே அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து என்ன சிம்பலைஸ் பண்ணுதுன்னா ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வை வந்து குறியுது. அந்த HURRAY அந்த ஹுரேக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா ஒரு எக்ஸ்கிளமேட்டரி மார்க் வரும், அதாவது ஆச்சரிய குறி வரும். இதைதான் இன்டர்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இன் அதர் வேர்ட்ஸ் எக்ஸ்கிளமேட்டரி மார்க் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இவ்வளவுதான் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். உங்களுக்கு புரிஞ்சுச்சா? புரிஞ்சிச்சுன்னா புரிஞ்சிச்சுன்னு சொல்லுங்க, புரியலன்னா புரியலன்னு சொல்லி சொல்லுங்க. பேசுங்க. புரிஞ்சது சார். புரிஞ்சுச்சா? புரிஞ்சது சார். எனக்காக சொல்ல வேணாம், உண்மையிலேயே உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்க, இல்லைன்னா நான் அடுத்து நம்ம என்ன எப்படி சொல்லணும் அப்படி சொல்லுங்க, நான் சொல்றேன். உண்மையிலே நீங்க சொன்ன வரைக்கும் புரிஞ்சது சார். ஓகே, தேங்க்யூ. ஓகே, அரவிகலா, ஓகே, புரிஞ்சிருக்கு. ஓகே, ஸோ நீங்க நல்லா பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில டெய்லி நடக்கிற ஒரு விஷயத்த பத்தி தான் நம்ம பேசணும். ஆனா அதுதான் கிராமராகவே இருக்கு.
அதுதான் கிராமராகவே இருக்கும். சரி, இது வந்து இன்னும் நல்லா புரியணும்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு வந்து நீங்க எக்ஸசைஸ் சால்வ் பண்ணணும், பயிற்சிகள் பண்ணணும். ஒரு புரிஞ்சிச்சு சார். விஷயங்களை வந்து நீங்க நீங்க நல்லா பாத்தீங்கன்னா, இந்த பைக் ஓட்டுறோம்ல, பைக் எல்லா பேருக்குமே பைக் ஓட்டணும்னு ரொம்ப ஆசையா இருக்கும். சரியா? சைக்கிள்ல ஓட்டுறவங்க பைக் ஓட்டணும்னு சொல்லி ஆசையா இருக்கும். ஸோ இந்த பைக் ஓட்டுறப்போ வந்து பாத்தீங்கன்னா பார்க்க ஓட்டுறதுக்கு ஓட்டணும்னு ஆசை இருக்கும். ஆனா அதை ட்ரை பண்றோம்னா கிடையாது. ஒரு சில பேர் ட்ரை பண்ணுவான், அந்த வண்டியில ஏறி உட்காருவான், உங்களுக்கு தெரியும் ஸ்டார்ட் பண்ணணும், ஸ்டார்ட் பண்ணிட்டு கரெக்டா கிளச்சை பிடிச்சி கியரை மிதிச்சு கிளச்சை மெதுவா ரிமூவ் பண்ணோம்னா ஆஃப் ஆயிரும் வண்டி. திரும்ப கஷ்டப்பட்டு திரும்ப ஸ்டார்ட் பண்ணி போறோம் அப்படின்னா கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா திரும்ப ஆஃப் ஆயிரும். ஒரு இடத்துல கீழே கூட விழுகலாம், சரியா, அழிவு கூட படலாம். ஆனா அதுக்காக நம்ம பைக் ஓட்டாம இருக்கோமா, சைக்கிள் ஓட்டாம இருக்கோமா? இல்லையே. நம்ம அதுக்கு அடுத்து திரும்ப ட்ரை பண்றோம், நம்ம ட்ரை பண்ணி ஒரு பைக்கை ஓட்ட ஆரம்பிச்சிடுறோம். அப்புறமேல பாத்தீங்கன்னா நம்ம வந்து என்ன செய்யணும்னா, ஆஹா கிளச்சை பிடிக்கணும், கிளச்சை பிடிச்சதான் கியர் போடணும், முன்னால ஒரு வண்டி வருது பிரேக்கை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து தோணும். ஆனா நீங்க ஒன்ஸ் அதை நீங்க அடுத்து அடுத்து பயன்படுத்தும் பட்சத்தில் வந்து உங்களை அறியாமையே நீங்க கிளச்சை பிடிச்சி கியரை போட்டு போவீங்க, முன்னால ஒரு வாகனம் வருது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நீங்க பிரேக்கை பிடிப்பீங்க. இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு கண்டினியூஸ் எக்ஸசைஸ், ஒரு கண்டினியூஸா ஒரு செயல் செய்ய செய்யதான் அது வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப பரிச்சயமாகும். நீங்க வந்து இப்ப நீங்க கேட்டது வந்து ஒரு ஒரு 10 நிமிஷமா இருக்கலாம். ஆனா இந்த 10 நிமிஷம் கிராமரை வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வாழ்க்கையில நீங்க வந்து அப்ளை பண்ணணும். நாளை பின்ன உங்க அப்பா அம்மா ஃப்ரெண்ட்ஸ் யாரா பாக்குறப்போ அவங்கள வந்து அப்பா அம்மான்னு பார்த்துட்டு அவங்களோட இங்கிலீஷும் சேர்த்து பாருங்க. அவங்க வந்து ஒரு நவுன், அவங்க வந்து ஒரு நவுன் அப்படின்னு சொல்லி பாருங்க. சரியா? அதுக்கு அடுத்து அவங்கள பத்தி பேசுறப்போ, வீட்டுல பேசுறப்போ அவர்கள், அவங்க, அம்மா அப்படின்னு சொல்லி, ஸோ இது வந்து ஷியா மாறிடும். சரிதானே? இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க வந்து ரியல் லைஃப் வாழ்க்கையோட அப்ளை பண்ணி பாக்குறப்போ அது வந்து இன்னும் நல்லா இருக்கும், உங்களுக்கு நல்ல ஒரு பயிற்சியாகவும் இருக்கும். இந்த மாதிரி நீங்க ரியல் லைஃப் வாழ்க்கையோட நீங்க பயன்படுத்தினா அது உண்மையிலே வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா அமையும். இப்படிதான் கிராமர் கத்துக்கணும். இந்த கிராமர் மட்டும் இல்ல, எல்லா கிராமருமே இந்த மாதிரி நம்மளோட நிஜ வாழ்க்கையோட பயன்படுத்துறதுதான். அதை நம்ம எவ்வளவு தூரம் வந்து நம்ம கொண்டு வரோம், எவ்வளவு தூரம் நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்றதுதான் முக்கியம். நீங்க பயன்படுத்த பாருங்களேன், கண்டிப்பா நீங்க எல்லா பேருமே எனக்கு தெரிஞ்சு நல்லா பேசலாம், நல்லா எழுதலாம். ரைட்? ஒரு மொழியை நல்லா பேசவும் தெரியணும், எழுதவும் தெரிஞ்சா நீங்க பெரிய ஆளா இருப்பீங்க. ரைட்? ஸோ நீங்க பயன்படுத்துங்க, டெய்லி பயன்படுத்துங்க. ரைட்? பயிற்சி வந்து தொடர்ந்து பண்ணாதான் அதோட பயன் வரும். இல்ல அப்படின்னா ஒரு நாளைக்கு நம்ம பண்ணலாம், 2வது நாள் நம்ம பண்ணலாம், 3வது நாள் நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னா அதோட மறந்துடும். அப்படி மறக்க விடாதீங்க. சரியா? நம்ம கத்துக்கிறது வந்து வாழ்க்கையில அப்ளை பண்ணணும், அதை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். சரியா? அதோட நம்ம முடிஞ்சிடக்கூடாது. இப்ப நான் பயன்படுத்துறேன் அப்படின்னு இன்னைக்கு நான் சொல்லி கொடுத்தாங்க அதோட இருக்கக்கூடாது, நான் கவனிச்சேன் போனேன், ஆமா கவனிச்சேன் அப்படின்றதுக்காக இருக்கக்கூடாது. அதை வந்து நம்ம வாழ்க்கையில எவ்வளவு தூரம் பயன்படுத்துறோன்றதுதான் முக்கியம். ஸோ நான் சொல்லி கொடுத்த வாழ்க்கையில பயன்படுத்துங்க. இதுதான் ஒரு மொழியை கத்துக்கக்கூடிய ஒரு ஆரம்பம். சரியா? இந்த நாள் உங்களுக்கு நல்ல ஒரு நாள் அமையட்டும். அடுத்து வந்து மிஸ்டர் நந்தகுமார் வர போறாரு. அவர் வந்து உங்களுக்கு வந்து ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ் ரொம்ப எளிமையா ரொம்ப புரியக்கூடிய ஒரு தன்மையில சொல்ல வர. ரொம்ப நன்றி. இவ்வளவு தூரம் என்னோட வந்து கேட்டுட்டு இருந்ததுக்கு, என்னோட லெக்சரை வந்து கேட்டு இருந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்படியே எல்லாரும் லைன்ல இருங்க. நந்தகுமார் சார் ஆரம்பிப்பார். சரிங்களா? புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ரைட்? உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடுத்தும் நீங்க எல்லா வகுப்புகளும் நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணுங்க, இதோட நல்லா கலந்துக்கோங்க. எல்லா ப்ரொஃபஸர்ட்டையும் உங்க டவுட் எல்லாத்தையும் கிளியர் ஆக்கிருங்க. தேங்க்யூ ஸோ மச். நந்தகுமார் சார் ப்ளீஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ சார். வணக்கம், குட் மார்னிங். 12க்கு மேல ஆயிடுச்சு, பரவாயில்ல. ரைட். ஸோ சுபாஷ் சார் வந்து நல்ல ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்தாங்க. ரைட்? ஒரு ஆங்கிலத்தை வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து எப்படி கற்றுக்கிறணும் அப்படின்ற மாதிரியான நிறைய இன்ட்ரடக்ஷன் கொடுத்தாங்க. பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், நவுன், வேர்ப், அட்ஜெக்டிவ் இதெல்லாமே சொன்னாங்க.
அந்த எக்ஸ்பிளனேஷன் உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது, நிறைய உதாரணங்களோட இருந்தது. இப்போ இதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நிறைய உதாரணங்களோட ஆக்டிவ் பாசிவ் பார்க்க போறோம். இதுதான் நம்ம மோட்டிவ், இன்னைக்கான அப்ஜெக்டிவ் இதுதான். ஓகே, ஸோ ஆக்டிவ் பாசிவ் இதை நம்ம வந்து பார்க்க போறோம். எனக்கு நீங்க உங்க சைட்ல இருந்து வரக்கூடிய ஒத்துழைப்பு என்ன அப்படின்னா, நான் கேட்குற கொஸ்டினுக்கு நீங்க அன்மியூட் பண்ணி ரெஸ்பாண்ட் பண்ணீங்க அப்படின்னா நல்லா இருக்கும். அல்லது நீங்க சேட் பாக்ஸ்ல நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணலாம். ஓகே, சேட் பாக்ஸ்ல நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணலாம் அல்லது அன்மியூட் பண்ணி நீங்க எனக்கு சொல்லலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், நமக்கு நீங்க வழக்கமா நீங்க இங்கிலீஷ் படிக்கிறப்போ நம்ம கொஸ்டின் பேப்பர்ல பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் ஆகட்டும் அல்லது வேற நீங்க பார்க்கக்கூடிய ஹாஃப் இயர்லி ஆனுவல் மாதிரியான கொஸ்டின் பேப்பர்ல கிராமருக்கு எவ்வளவு மார்க்ஸ் இருக்கு? யாராவது சொல்ல முடியுமா? 2 மார்க். 2 மார்க்ஸ் மட்டும்தான். நான் மொத்தமா கிராமருக்குன்னு கேட்குறேன். 6 மார்க் சார். 6 மார்க் இருக்கு கிராமருக்கு இல்லையா? இந்த 6 மார்க்குக்கு ஒரு 2 மார்க்குக்கும் நம்ம ஒர்க் பண்ண போறோம். ஒரு 2 மார்க்குக்கும் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம இனி வரக்கூடிய கிளாஸ்ல நம்ம ஒர்க் பண்ண போறோம். இப்போ இன்னைக்கான 2 மார்க் நம்ம என்ன எடுத்திருக்கோம்? ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ். ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ். இது நம்ம இன்னைக்கான ஒர்க். நமக்கு இதை நான் என்னன்றதை நான் சொல்லிட்டு நம்ம எக்ஸசைஸ்க்குள்ள போயிடலாம். இதுதான் நம்ம இன்னைக்கு பண்ண போறது. ஓகே, ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ் என்ன அப்படிங்கறத சொல்லிட்டு நம்ம எக்ஸசைஸ்க்குள்ள போயிடலாம். ஓகே, எனக்கு ஃபர்ஸ்ட் உங்களுடைய புரிதல் வந்து சொல்லலாம். ஆக்டிவ் வாய்ஸ்னா என்ன, பாசிவ் வாய்ஸ்னா என்ன, உங்களுடைய புரிதல் சொல்லலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ் பத்தி? உங்களுக்கு டீச்சர்ஸ் வந்து நல்லா சொல்லி கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ஆக்சுவலி இங்கிலீஷ் டீச்சர்ஸ் ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ் பத்தி நல்லாவே சொல்லி கொடுத்துருப்பாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ் பத்தி? ஆக்டிவ் வாய்ஸ்னா என்ன, பாசிவ் வாய்ஸ்னா என்ன? யாராவது சொல்லலாமா? ஆக்டிவ் வாய்ஸ்னா என்ன, பாசிவ் வாய்ஸ்னா என்ன? யாராவது ஒருத்தவங்க. உதாரணத்துக்கு இப்ப நான் வந்து ஒரு மொழி வந்து 2 விதமா ஃபங்க்ஷன் ஆகும். ஒரு மொழி 2 விதமா ஃபங்க்ஷன் ஆகும். ஒன்று வந்து நேரடியா விஷயங்களை சொல்றது, நேரடியா நம்ம வந்து விஷயத்த சொல்றது. எப்படி, எந்த மாதிரியான விஷயங்கள் நேரடியா சொல்லலாம் அப்படின்னா, இப்போ நீங்க வந்து யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு நீங்க வந்து பேனா கொடுக்குறீங்க அல்லது உங்களுடைய பொருள் எதையோ ஒன்று கொடுக்குறீங்க, பென்னு வச்சுக்குவோம். ஓகே, யாரோ ஒருத்தவங்க ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க. ரைட், செய்வினை, செய்யப்பாட்டு வினை. தேங்க்யூ பேகம். ரைட், சபீரா பேகம். ரைட், தேங்க்யூ ஸோ மச். செய்வினை, செய்யப்பாட்டு வினை. இப்போ ஒரு செயலை நம்ம எடுத்துக்கிடுவோம். கொடுத்தல். நீங்க எதையோ ஒன்ன யாருக்கோ கொடுக்குறீங்க, விச் மீன்ஸ் நீங்க பேனாவை நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா உங்க ஃப்ரெண்டுகிட்ட நீங்க கொடுக்குறீங்க. இதுக்கு இங்கிலீஷ்ல யாராவது சென்டென்ஸ் டைப் பண்ண முடியுமா? இங்க இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது? நான் என் ஃப்ரெண்டுக்கு பேனா கொடுத்தேன். நான் என் ஃப்ரெண்டுக்கு பேனா கொடுத்தேன். என்னென்ன வார்த்தைகள் நமக்கு தேவை இங்கிலீஷ்ல இருந்து? நானுக்கான வார்த்தை என்ன சொல்லலாம் யாராவது? ஐ. குட், சூப்பர். ஐ. இங்க யாரோ ரெஸ்பாண்ட் பண்ணிருக்காங்க, சபீரா பேகம். அகைன் சூப்பர். ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. ஓகே, ஐ கேவ் பென் டு மை ஃப்ரெண்ட். வந்துடுச்சு, பதில் வந்துடுச்சு. ஐ கிவ் பென் டு மை ஃப்ரெண்ட். ஸோ நான் என் ஃப்ரெண்டுக்கு நான் பேனா கொடுத்தேன். ஐ கிவ் பென் டு மை ஃப்ரெண்ட். ஸோ இதை இப்படித்தான் சொல்லணும் அப்படிங்கிறது கிடையாது. இதுக்கு 2வது அப்ளிகேஷன் இருக்கு, இன்னொரு அப்ளிகேஷன் இருக்கு. ரைட், இது இப்படித்தான் சொல்லணும் அப்படின்னு கிடையாது. நான் பேனா கொடுத்தேன்னு சொல்லலாம். இன்னொரு வகையா எப்படி சொல்லலாம் அப்படின்னா, பேனா என்னால் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ரைட்,
ரெண்டு விதமான அப்ளிகேஷன், ஒரே அர்த்தம் தான். இப்போ நான் பேனா கொடுத்தேன் அப்படின்னு சொல்றதுக்கும் பேனா என்னால் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்றதுக்கும் அர்த்தத்துல எதுவும் மாறுபாடு இருக்கா? அர்த்தத்துல எதுவும் மாறுபாடு இருக்கா? அர்த்தத்துல எதுவும் மாற்றம் இருக்கா? நோ. சோ இப்ப அர்த்தமே மாறாம நீங்க எத்தனை விதமான சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம் ஒரு வாக்கியத்துக்கு? அர்த்தம் மாறாம நீங்க ஒரு வாக்கியத்துக்கு எத்தனை விதமான சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம்? ரெண்டு விதமா ஃப்ரேம் பண்ணலாம். ஒண்ணு நீங்க அதை நேரடியா சொல்லலாம், அல்லது கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு இப்போ நான் வேலை முடிச்சிட்டேன், இங்கிலீஷ்ல யாராவது டைப் பண்ணலாமா? நான் வேலை முடிச்சிட்டேன். நான் ஐ வேலைக்கு என்னது இங்கிலீஷ்ல? I complete this work. Kanishka, super. I complete this work. Work. So முடிக்கிறதுக்கு complete. So I complete this work. நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, இப்ப வேலை நான் வந்து வேலையை முடிச்சிட்டேன். ஓகே, நான் வேலையை முடிச்சிட்டேன். ஓகே, ஸோ இப்படி சொல்றப்போ நான் வேலையை முடிச்சிட்டேன் அப்படி சொல்றப்போ இதை நீங்க தமிழ்ல எப்படி பாசிவா மாத்தலாம் சொல்லுங்க? இங்கிலீஷ்ல வேண்டாம், தமிழ்ல எப்படி பாசிவா மாத்தலாம்? நான் வேலையை முடிச்சிட்டேன், இது ஆக்டிவ். ஓகே, தமிழ்ல எப்படி பாசிவா மாத்துறது? ஒன்றும் இல்லை, வேலை என்னால் முடிக்கப்பட்டது. வேலை என்னால் முடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். குட், சூப்பர். யாரு பேர் என்ன? வீரராகவன். தேங்க்யூ, சூப்பர். ஸோ வேலை என்னால் முடிக்கப்பட்டது. நீங்க அப்படி நம்ம அப்படி சொல்ல மாட்டோம், ஆனா உண்மையிலேயே வேலை முடிஞ்சுது அப்படித்தான் சொல்லுவோம் இல்லையா? வேலை முடிஞ்சுது, நான் வேலை முடிச்சேன்னு சொல்லலாம், வேலை முடிஞ்சதுன்னு சொல்லலாம். ஓகே, ஆனா இந்த வேலை முடிஞ்சுது அப்படின்ற சென்டென்ஸ்ல என்ன கிடையாது, ஏதோ ஒண்ணு இல்லாம இருக்கு. நான் வேலை முடிச்சேன் அப்படின்ற சென்டென்ஸ்ல ஏதோ ஒண்ணு எக்ஸ்ட்ராவா இருக்கு. என்னது? நான் வேலை முடிச்சேன், வேலை முடிஞ்சுது. இந்த ரெண்டு சென்டென்ஸ்லயுமே இது ஒரே மீனிங் இருந்தாலும் ஏதோ ஒண்ணு கூடுது. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல ஏதோ ஒண்ணு கூடுது. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல நான் நான், இந்த நான் தான் வேலையை பண்ற ஆள் யாருன்னா நான். அந்த வேலையை பண்ண ஆள் யாருன்னா நான். இப்ப நான் பண்ற ஆளை சொல்லாமலே நீங்க என்ன பண்ணலாம்? பண்ற ஆளை சொல்லாமலே நீங்க என்ன பண்ணலாம்? யூ கேன் ஃப்ரேம் டேஷ் சென்டென்ஸ். டேஷ் சென்டென்ஸ். நீங்க என்ன சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம்? அதாவது பண்ற ஆளை சொல்லாமலே நீங்க பாசிவ் சென்டென்ஸ் நீங்க என்ன பண்ணலாம்? ஃப்ரேம் பண்ணலாம். ரைட்? இப்போ எப்படி நீங்க ஐ கம்ப்ளீட் த ஒர்க் இங்கிலீஷ்ல எப்படி பாசிவ்ல மாத்துவீங்க சொல்லலாம்? The work is completed by me. This work is complete. The work is completed. அவ்வளவுதான். By me சேர்க்கலாம், சேர்க்காமலும் போகலாம். பை இருந்தா மட்டும்தான் பாசிவ்ன்றது கிடையாது. ஓகேவா? பை இருந்தா மட்டும்தான் பாசிவ் அந்த சென்டென்ஸ் அப்படின்றது கிடையாது. ரைட்? ஸோ பை இல்லாமலும் பாசிவ் இருக்கும். இந்த யாரு பண்ணா அப்படிங்கிறத சொல்லாமலே நம்ம என்ன பண்ணலாம்? பாசிவ் சென்டென்ஸ் அமைக்கலாம். அப்போ இந்த யாரு பண்ணா அப்படிங்கிறத நம்ம இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா சப்ஜெக்ட்னு சொல்லுவோம். ஒரு செயலை யாரு பண்றாங்களோ அவங்க யாரு? they will be called as, அவங்கள நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஒரு செயலை பண்றவங்க, அவங்கள நம்ம என்னன்னு சொல்றோம்? சப்ஜெக்ட். ஒரு செயலை யாரு பண்றாங்களோ அவங்கள நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா சப்ஜெக்ட்னு சொல்லுவோம். இப்போ நீங்க பேனா கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க பண்றீங்க, ஸோ நீங்க சப்ஜெக்ட். ஒரு வேலையை நீங்க முடிச்சீங்க அப்படின்னா நீங்க அந்த வேலையை முடிக்கிறீங்க, நீங்க அந்த செயலை பண்றீங்க, ஸோ நீங்க சப்ஜெக்ட். ஓகே, உங்க ஃப்ரெண்டு பேனா கொடுத்தாரு அப்படின்னா உங்க ஃப்ரெண்டு தான் சப்ஜெக்ட். உங்க ஃப்ரெண்டு உங்களுக்கு பேனா கொடுத்தாங்க அப்படின்னா உங்க ஃப்ரெண்டு தான் சப்ஜெக்ட், நீங்க சப்ஜெக்ட் கிடையாது. செயலை யாரு பண்றாங்களோ அவங்க எல்லாருமே சப்ஜெக்ட் தான். ஒரு பாசிவ் சென்டென்ஸ் சப்ஜெக்ட் இல்லாம இருக்கலாமா கூடாதா? இருக்கலாம். இருக்கலாம்.
ரைட்? ஒரு ஒரு பாசிவ் சென்டென்ஸ் சப்ஜெக்டே இல்லாம இருக்கலாம். அப்படின்னா வேலை முடிஞ்சது அப்படின்றத எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது சப்ஜெக்டே இல்லாம? The work is done. The work is Complete completed. work. அவ்வளவுதான். The work is finished. The work is completed. அவ்வளவுதான். ஸோ இப்படிதான் இருக்கணும். பாசிவ் உடைய அமைப்பு வந்து இதுதான். நம்ம தமிழ்நாட்டுல நம்ம தமிழ்ல நம்ம எங்க பாசிவ் யூஸ் பண்றோம்? வேர் வி ஆர் யூசிங் பாசிவ்? எங்க நம்ம பாசிவ் யூஸ் பண்றோம் எக்ஸாக்டா? நீங்க அன்றாட நீங்க சொல்றப்போ நான் இந்த ஒர்க் பண்ணேன், நான் ஸ்கூலுக்கு போனேன், நான் வந்து அவனுக்கு பேனா கொடுத்தேன், பேனா என்னால் கொடுக்கப்பட்டது நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம சொல்றது இல்லை. ஓகே, பேனா என்னால் கொடுக்கப்பட்டது நம்ம சொல்றது இல்லை. வேலை என்னால் முடிக்கப்பட்டது அந்த மாதிரி நம்ம சொல்றது இல்லை. ஆனா நம்ம என்ன சொல்லுவோம்னா வேலை முடிஞ்சது அப்படின்னு சொல்லுவோம். ரைட்? பாசிவ் வந்து தமிழ்ல வந்து ரொம்பவே கம்மி. தமிழ்ல நம்ம யூஸ் பண்றது பாசிவ் வந்து ரொம்பவே கம்மி. ஆப்பிள் என்னால் சாப்பிடப்பட்டது நம்ம ஒரு நாளும் சொல்ல மாட்டோம். என்னதான் சொல்லுவோம்? நான் ஆப்பிள் சாப்பிட்டேன்ப்பா, அவ்வளவுதான் விஷயம். ஓகே, ஆனா இங்கிலீஷை பொறுத்த அளவுக்கு ஒரே அர்த்தத்தை ரெண்டு விதமா சொல்லலாம். ஆக்டிவாவும் சொல்லலாம், பாசிவாவும் சொல்லலாம். ஓகே, ஸோ அது எப்படி அப்படின்றத நம்ம அடுத்தடுத்து நம்ம எக்ஸசைஸ்ல நம்ம பார்ப்போம். அப்ளிகேஷன், அதாவது இந்த இதனுடைய வாக்கிய அமைப்பு எப்படி இருக்கும்? வாக்கிய அமைப்பு எப்படி இருக்கும்? ஆக்டிவ்ல வாக்கிய அமைப்பு என்ன? யாரு செயலை பண்றாங்களோ அவங்க முதல்ல வந்துருவாங்க, அவங்க தான் சப்ஜெக்ட். ஓகே, எஸ் வி ஓ இதுதான் பேட்டர்ன். என்ன பேட்டர்ன்? ஆக்டிவ் வாய்ஸுக்கு என்ன பேட்டர்ன்? எஸ் வி ஓ. எஸ் எஸ் வி ஓ இதுதான் நமக்கான பேட்டர்ன். இப்போ இந்த எஸ்ங்கிறது யாரு? சப்ஜெக்ட். அவங்க சப்ஜெக்ட்னா என்ன என்ன அவங்க தான் என்ன பண்ணுவாங்க? சப்ஜெக்ட் என்ன பண்ணும்? ஒரு எழுவாய். ரைட்? ஒரு சப்ஜெக்ட் வந்து அந்த செயலை செய்யும். சப்ஜெக்ட் வந்து செயலை செய்யும். ரைட்? ஸோ செயலை செய்யறது ஃபர்ஸ்ட்ல இருக்கும். செயலை செய்யறது ஃபர்ஸ்ட்ல இருக்கும். அதுக்கு அடுத்து என்ன வந்துடும்? வினைச்சொல் வந்துடும். செயலை செய்யறவங்க முதல்ல இருப்பாங்க, அதுக்கு அடுத்து செயல் வந்துடும். அதுக்கு அடுத்து நீங்க என்ன கொடுத்தீங்களோ அல்லது எதை நீங்க முடிச்சீங்களோ அது அடுத்து வரும். அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். ரைட்? பேனா கொடுத்தீங்கன்னா பேனா அடுத்து வரும். ரைட்? யாருக்கு கொடுத்தீங்கனாலும் அது எல்லாமே அடுத்து வரும். ஆனா ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இந்த எஸ் வி வந்து மாறவே மாறாது. இதுதான் இந்த நான் எஸ் வி நான் சொல்லிட்டேன் அப்படின்னா இதை வச்சு நீங்க 1000 வாக்கியம் அமைக்கலாம். ரைட்? இது ஒரு பேட்டர்ன். இந்த பேட்டர்னை வச்சு நீங்க என்ன பண்ணலாம்? யூ கேன் ஃப்ரேம் ஈவன் 1000 சென்டென்ஸ். 1000 வாக்கியம் நீங்க அமைக்கலாம் அந்த பேட்டர்னை வச்சு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் செயலை செய்யறவங்களை வச்சுக்கலாம், அதுக்கு அடுத்து என்ன செயலோ அதுக்கு அடுத்து நம்ம வச்சுக்கலாம். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதை ரிவர்ஸ்ல திருப்பி போட்டா இது வந்து பாசிவ் ஆகும். அப்ப ரிவர்ஸ்ல திருப்பி போட்டா எப்படி திருப்பி போடுறது பேட்டர்னை? ரிவர்ஸ்ல எப்படி திருப்புறது? பாசிவுக்கு நம்ம ரிவர்ஸ்ல போடணும். இப்ப நீங்க சொன்னதை நீங்க ரிவர்ஸ்ல போடணும். எஸ் வி ஓன் வராது, இதை ரிவர்ஸ்ல போடணும், தலைகீழ போடணும். எப்படி போடுறது? ஆப்ஜெக்ட் எஸ் ஆப்ஜெக்ட் வெர்ப் சப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் வெர்ப் சப்ஜெக்ட். இதுல என்ன விஷயம் அப்படின்னா சப்ஜெக்ட் வந்து வரலாம் வராமலும் இருக்கலாம். அப்படின்னா நமக்கு வந்து கண்டிப்பா நமக்கு இருக்க போறது என்ன அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்டும் ஒரு வேர்பும் கண்டிப்பா இருக்கும். ரைட்? பேனா என்னால் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம், பேனா கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். யாரு பண்ணான்றது சொல்லாமலே நீங்க என்ன சொல்லிக்கலாம் அப்படின்னா அந்த வாக்கியத்தை நீங்க சொல்லிக்கலாம். ஓகே, பென் இஸ் கிவன். பென் இஸ் கிவன். சப்ஜெக்ட் தேவை கிடையாது, அல்லது அது இருக்கலாம். ஆனா நீங்க சப்ஜெக்ட் சேர்க்கணும் அப்படின்னா இங்க பை அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணி தான் நீங்க சப்ஜெக்டை சேர்க்க முடியும். ரைட்? அதனாலேயே பை இருக்கிற எல்லாமே நம்ம என்னன்னு சொல்ல முடியாது அப்படின்னா எல்லாமே பைன்னு வந்துட்டாலே அது பாசிவ் தான்ப்பா அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. ரைட்? பை இல்லாமலும் பாசிவ் இருக்கும். பை இல்லாமலும் பாசிவ் இருக்கும். சப்ஜெக்டே இல்லாமலும் பாசிவ் இருக்கும். ஓகே, ஸோ செய்யப்பட்டது, அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது, நம்ம நியூஸ்ல கேட்டிருப்போம். நம்ம நியூஸ்ல கேட்கிற மேக்சிமமான வார்த்தைகள் மேக்சிமமான வாக்கியங்கள் எல்லாமே என்ன அப்படின்னா
பாசிவ் தான். யாரு பண்ணான்றதே சொல்ல மாட்டாங்க, ரைட்? அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. யாருன்னு சொல்லுவாங்களா? நோ, சொல்லவே மாட்டாங்க, ரைட்? என்னது, விசாரணை நடத்தப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. யாருன்னு சொல்ல மாட்டாங்க, யாரு விசாரணை பண்ணா அப்படின்றத சொல்ல மாட்டாங்க, ரைட்? ஸோ சப்ஜெக்ட் இல்லாமலும் அந்த பாசிவ் சென்டென்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ பாசிவ்ல எப்படி கேள்வி அமைக்கிறது, பாசிவ்ல எப்படி நெகட்டிவா சொல்றது? இப்போ நான் அவனுக்கு பேனா கொடுக்கல, நான் அவனுக்கு பேனா கொடுக்கல, எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது? நான் இப்போ ஆக்டிவ்ல சொல்றேன், ஐ கேவ் பென் டு ஹிம். நான் இப்போ அவனுக்கு பேனா கொடுக்கலன்னு நான் சொல்றேன், எப்படி சொல்றது? ஐ கேவ் பென் டு ஹிம். ஓகே, இதை நான் கொடுக்கலன்னு நான் சொல்றேன். யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? Don't. Okay, I don't give pen to him. Okay, I don't give pen to him. இத டைப் பண்ணிடலாம், யாராவது ஒருத்தவங்க இங்க கீழே சேட் பாக்ஸ்ல டைப் பண்ணிடலாம், ரைட்? I don't give pen to him. இதை எப்படி நம்ம வந்து பாசிவா மாத்துறது? பேனா என்னால் கொடுக்கப்படவில்லை அப்படின்னு எப்படி பாசிவ்ல மாத்துறது? I don't give pen to him. சூப்பர். இது எப்படி பாசிவ்ல மாத்துறது? பேனா என்னால் கொடுக்கப்படவில்லை. சரி, ஐ கேவ் பென் டு ஹிம் இருக்கு இல்லையா, இதுக்கு மட்டும் பாசிவ் அமைங்க. பேனா என்னால் கொடுக்கப்பட்டது எப்படி பாசிவ்ல அமைக்கலாம்? பேனா என்னால் கொடுக்கப்பட்டது, இது எப்படி பாசிவ்ல அமைக்கலாம்? பெண்ணை முதல்ல கொண்டு வந்துருங்க. the pen. Super. the pen. Super. the pen. கிவ்வுக்கு நம்ம என்ன? given. Super. Super. the pen given. யாருக்கு கொடுக்கிறோம்? the pen is given by me. Super. the pen is given by me. Super. ஓகே, இதுல நீங்க ஸ்ட்ரக்சரை பாத்தீங்க அப்படின்னா பென் முதல்ல வந்துடுது. ஓகே, ஆனா நம்ம கிவ்ன்ற வார்த்தை எடுத்துட்டு நம்ம என்ன வார்த்தை யூஸ் பண்ணிருக்கோம்? கிவன்ற வார்த்தை எடுத்துட்டு நம்ம என்ன வார்த்தை யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா given அப்படின்ற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். இது கூட நம்ம இன்னொரு பி வெர்ப்னு சொல்லுவாங்க. அதை இந்த 5 வார்த்தையை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 5 வார்த்தை இல்லாம பாசிவ் சென்டென்ஸ் இருக்காது. ஓகே, verb 3 இல்லாம. எஸ், ரைட். verb 3 இல்லாம V3 இல்லாம என்ன இருக்காது அப்படின்னா பாசிவ் எப்பயுமே இருக்காது. ஸோ அப்ப V3 எல்லாமே பாசிவ் தான். ஓகேவா? ஸோ அப்ப அதுல பாருங்க, அந்த 5 வார்த்தை am, is, are, was, were இது இல்லாம என்ன இருக்காது அப்படின்னா பாசிவ் இருக்காது. இது எல்லாமே இருக்கும் பாசிவ்ல. இது எல்லாமே இருக்கும் பாசிவ்ல. ஓகே, the pen is given by me. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன இருக்கும் அப்படின்னா ஆப்ஜெக்ட் இருக்கும், ரைட்? நீங்க என்ன கொடுத்தீங்களோ அது முதல்ல இருக்கும். அதுக்கு அடுத்து இந்த am, is, are, was, were இருக்கு இல்லையா, இந்த 5 வார்த்தையில ஏதோ ஒன்று இருக்கும். அதுக்கு அடுத்து V3 இருக்கும். ஃபைனலி பை போட்டு சப்ஜெக்ட் இருக்கும். இந்த பேட்டர்ன் புரியுதா? The first one நமக்கு என்ன இருக்கு? நந்தகுமார் சார், நீங்க ஸ்கிரீன் ஷேர் பண்றீங்களா? எஸ் சார், எஸ் சார். நந்தகுமார் சார், சார் ஸ்கிரீன் ஷேர் பண்ணிருக்கீங்களா? எஸ் சார், இந்த பண்றேன் சார். நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணிருக்கீங்களான்னு கேக்கேன். இல்ல சார், ஸ்கிரீன் என்ன ஷேர் பண்ணல நான். ஓகே சார், நான் இப்ப இன்ஃபார்ம் பண்ணிட்டு அத பார்க்க சொல்லணும். ஓகே சார். சோ ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன வரும்? ஓகே சார். பாசிவ்ல நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன வரும்?
ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட். சூப்பர். அடுத்து நமக்கு என்ன வரும்? அடுத்தது பீவர். வெப். அது எத்தனை எத்தனை வார்த்தைகள் இருக்கு அதுல? 5 வார்த்தைகள். அது என்னென்ன டைப் பண்ணிடலாம்? டைப் பண்ணிடலாம். be verb என்னென்ன? am, is, are, was, were. சூப்பர். ஓகே. அதுக்கடுத்து என்ன வரும்? am, is, are, was, were. தேங்க்யூ கலை. அதுக்கடுத்து என்ன வரும்? ஆப்ஜெக்ட், அப்புறம் be verb, அப்புறம் அப்புறம் என்ன வரும் நமக்கு? பை. ஆஹா, be verb-க்கு அடுத்து பை வராது. நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் ஆன்சர். be verb-க்கு அடுத்து நமக்கு verb 3 வரும். அதாவது taken, given, ஓகே, taken, given, written, studied, இந்த மாதிரியான வார்த்தைகள் வரும். ஓகே ஓகே. அதுக்கு அடுத்து நமக்கு பை வரும். அதுக்கு அடுத்து நமக்கு சப்ஜெக்ட் வரும். ஸோ ஆப்ஜெக்ட் பிளஸ் be verb plus V3 plus by plus subject. இந்த chat boxல இருக்கிறது எல்லாரும் பார்த்துட்டீங்களா? Yes. So the pen is given by me. The pen is given by me. அல்லது the pen is given to him. இந்த மாதிரி நீங்க என்னனாலும் நீங்க சொல்லிக்கலாம். ஓகே. So this is a basic pattern for passive. ஓகே. இப்போ நம்ம எக்ஸசைஸ் குள்ள போயிடலாம். Let's move to the exercise. நான் screen share பண்றேன் so that we can have exercise. ஓகே. எல்லாத்துக்கும் விசிபிளா இருக்கா? யாராவது ஒருத்தவங்க அன்மியூட் பண்ணி சொல்லலாம். தெரியுதா? தெரியுது. ஓகே ஓகே. நான் இங்க வந்து ஃபர்ஸ்ட் எல்லாமே நான் வந்து ஆக்டிவ் கொடுத்துருக்கேன். ஓகே. ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து ஆக்டிவ் சென்டென்ஸ் இருக்கு. he does his homework. அவன் அவனுடைய ஹோம்வொர்க்கை பண்ணான். இது ஆக்டிவா பாசிவா? நீங்க ஆக்டிவ் சார். ஆக்டிவ். ஸோ திஸ் இஸ் கம்ப்ளீட்லி ஆக்டிவ். இது எப்படி நம்ம வந்து பாசிவா மாத்துறது? This homework was by he. இன்னொரு தடவை. சூப்பர். பட் இன்னும் கொஞ்சம் நம்ம ட்ரை பண்ணலாம். his homework was okay by he. by he. நடுவுல ஒரு be verb வரணுமே. ஒரு be verb இருக்கு. இன்னொரு V3 வரணுமே. V3 done. ஓகே. இப்ப done சேர்த்து சொல்லுங்க. எஸ். his homework was done by him. his homework was done by him. சூப்பர். ஆனா இப்பயுமே இதுல ஒரு சின்ன தப்பு இருக்கு. by him னு வரும். ஓகே. ஹீங்கிறது சப்ஜெக்ட் அங்கிட்டு அந்த சைடு போறப்போ சப்ஜெக்ட் முதல்ல இருக்கிறப்போ ஹீன்னு இருக்கும். சப்ஜெக்ட் லாஸ்ட்ல வர்றப்போ அதே சப்ஜெக்ட் எப்படி மாறும் அப்படின்னா ஹிம்னு மாறிடும். ஓகேவா? ஸோ அப்போ நமக்கான சென்டென்ஸ் என்ன அப்படின்னா homework was done by him. ஆனா இதுலயுமே ஒரு சின்ன தப்பு இருக்கு. நம்ம ஒன்ன கவனிக்க தவறிட்டோம். வாட் இஸ் த மிஸ்டேக்? யாராவது சொல்லலாம். வாட் இஸ் த மிஸ்டேக்? his இருக்கு. his homework was done by me. Sorry, his homework was done by him. ஓகேவா? இதுதான் சென்டென்ஸ். பட் இதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா இது என்ன டென்ஸ்ல இருக்கு? he does his homework. இது என்ன டென்ஸ்?
பாஸ்ட் பாஸ்ட் டென்ஸ். டென்ஸா? பாஸ்ட்ன்றது எப்படி Past. சொல்றீங்க நீங்க? டஸ் அப்படின்ற வேர்ப் தான் எப்பயுமே காலத்தை சொல்லும். ஒரு சென்டென்ஸ்ல வேர்ப் தான் எப்பயுமே காலத்தை சொல்லும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப ஹீ டஸ் ஹிஸ் ஹோம்ஒர்க்ல டஸ் அப்படின்றது பாஸ்டா பிரசன்டா? பிரசன்ட் 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 பிரசன்ட். சூப்பர், ரைட். டஸ் அப்படிங்கிறது பிரசன்ட். ஸோ அப்படின்றப்போ நம்ம ஃப்ரேம் பண்ணிருக்க சென்டென்ஸ் பாஸ்ட்ல இருக்கு, வாஸ்ன்னு இருக்கு இல்லையா? அதை நம்ம சேஞ்ச் பண்ணணும். அப்போ சேஞ்ச் பண்ணி கரெக்டான சென்டென்ஸ் சொல்லுங்க. கரெக்டான சென்டென்ஸ் சொல்லலாம். தேங்க்யூ, தேங்க்யூ சபீரா பேகம், தேங்க்யூ. ஸோ ஹிஸ் ஹோம்ஒர்க் இஸ் டன் பை ஹிம். அந்த பை ஹிம் கூட இல்லாம இருக்கலாம் அந்த சென்டென்ஸ். ஹிஸ் ஹோம்ஒர்க் வாஸ் டன் ஓவர். சாரி, ஹிஸ் ஹோம்ஒர்க் இஸ் டன் அதோட முடிச்சுக்கலாம் நம்ம. ஹிஸ் ஹோம்ஒர்க் இஸ் டன் பை ஹிம் அப்படியும் எழுதலாம், அல்லது ஹிஸ் ஹோம்ஒர்க் இஸ் டன் அந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் போவோம். ஐ கம்ப்ளீட்டட் மை ப்ராஜெக்ட். இதுதான் சென்டென்ஸ், இதை பார்த்துக்கோங்க. ஐ கம்ப்ளீட்டட் மை ப்ராஜெக்ட். ஐ கம்ப்ளீட்டட் மை ப்ராஜெக்ட் இது என்ன டென்ஸ்ல இருக்கு? பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு. சூப்பர். நம்ம இப்போ ஃப்ரேம் பண்ண போற சென்டென்ஸ் எதுல தான் இருக்கணும்? பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கணும். அப்படின்னா நம்ம ப்ராஜெக்டை ஃபர்ஸ்ட்ல கொண்டு வந்துடலாமா? ரைட், மை ப்ராஜெக்ட். அதுக்கப்புறம் ஒரு பீவர்ப் வரணும். பீவர்ப் வந்து எப்பயுமே காலத்தை பேஸ் பண்ணி போட்டுருங்க. அப்போ நமக்கு வந்து காலம் என்னது இங்க? ப்ராஜெக்ட் இஸ் கம்ப்ளீட்டட் பை மீ. ஓகே, ஆனா இதுல எல்லாமே கரெக்டா இருக்கு. V3 இருக்கு, ஆப்ஜெக்ட் இருக்கு, பை இருக்கு, அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் இருக்கு. ஆனா பீவர்ப்ல பிரச்சனை இருக்கு. மது மது நாகஜோதி. எஸ், பீவர்ப்ல பிரச்சனை இருக்கு. தேங்க்யூ, தேங்க்யூ. So my project was completed by me. My project was completed by me. இதுல இந்த பை மீயும் இல்லாம இருக்கலாம். மை ப்ராஜெக்ட் வாஸ் கம்ப்ளீட்டட். என்னுடைய ப்ராஜெக்ட் முடிஞ்சது. ஓகே, மை ப்ராஜெக்ட் வாஸ் கம்ப்ளீட்டட். சூப்பர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் போலாமா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் போலாமா? போலாம் சார். எஸ், எஸ். ஸோ கவர்னர் inaugurated the exhibition. தமிழ்ல அர்த்தம் என்ன? தமிழ்ல அர்த்தம் என்ன? யாராவது ஒருத்தவங்க அன்மியூட் பண்ணி சொல்லலாம். கவர்னர் inaugurated the exhibition. யாராவது ஒருத்தவங்க அன்மியூட் பண்ணி சொல்லலாம். கவர்னர் inaugurated the exhibition. கவர்னர் inaugurated அப்படின்னா தொடங்கி வைத்தல். அப்போ யாராவது ஒருத்தவங்க தமிழ்ல அர்த்தம் சொல்லுங்க இதுக்கு, இந்த சென்டென்ஸ்க்கு. கவர்னர் inaugurated the exhibition. யாராவது ஒருத்தவங்க சொல்லலாம். கவர்னர் என்ன பண்றாரு? துவங்கி வைக்கிறார். எதை துவங்கி வைக்கிறார்? எக்ஸிபிஷன். ரைட். ஸோ அர்த்தம் என்ன? கவர்னர் எக்ஸிபிஷனை அல்லது பொருட்காட்சியை, கண்காட்சியை துவங்கி வைத்தார். ஓகே, ஸோ சொல்லலாம்.
இதே மாதிரி இதை நம்ம the project was completed by me அதே பேட்டர்ன்ல இதை நீங்க போடலாம். டென்ஸ் வந்து the exhibition was inaugurated by governor. Superb. The exhibition was inaugurated by governor. இங்க எதுலையுமே பிரச்சனை கிடையாது, ரைட்? பி வேர்பும் அங்கேயும் பாஸ்ட்ல தான் இருக்கு, ஸோ இங்கேயும் பாஸ்ட்ல தான் இருக்கு, ரைட்? ஓகே. பாசிவ்ல இதை எப்படி கொஸ்டினா மாத்துவீங்க? கேள்வியா எப்படி மாத்துறது? எப்படின்னா இப்ப தமிழ்ல எப்படின்னா கவர்னர் வந்து எக்ஸிபிஷனை துவங்கி வச்சாரா அப்படின்னு சொல்லி கொஸ்டினா மாத்தணும். எப்படி மாத்துவீங்க? துவங்கி வச்சாரா அப்படின்னு கேட்கணும். அதுக்கு நீங்க சென்டென்ஸ்ல ஒரே ஒரு சேஞ்ச் மட்டும் பண்ணா போதும். ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும் நீங்க பண்ணா போதும். கவர்னர் எக்ஸிபிஷனை துவங்கி வச்சாரா அப்படின்னு நீங்க கேட்கிறப்போ நீங்க ஒரே ஒரு சேஞ்ச் மட்டும் பண்ணா போதும். இஃப் எல்லாம் வேண்டாம், வாச மட்டும் ஃபர்ஸ்ட்ல கொண்டு வந்துருங்க, ரைட்? வாச மட்டும் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்ல கொண்டு வந்துருங்க. ஸோ டைப் பண்ணலாம். டைப் பண்ணலாம். வாச மட்டும் ஃபர்ஸ்ட்ல கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அது கொஸ்டின். வாஸ் த எக்ஸிபிஷன்? எஸ், வாஸ் த எக்ஸிபிஷன் இனாகுரேட்டட் பை கவர்னர், ரைட்? வாச மட்டும் தான் நீங்க ஃபர்ஸ்ட்ல கொண்டு வரணும் கனி. மித்த எதுலையுமே எந்த சேஞ்சுமே இருக்கக்கூடாது, ரைட்? வாஸ் த எக்ஸிபிஷன் இனாகுரேட்டட் பை கவர்னர். சூப்பர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் போயிடலாம். இது இந்த சென்டென்ஸ் ஆக்டிவா பாசிவா? The leader is expected to arrive. The leader is expected to arrive in the morning. இன்னும் ஒரு எக்ஸாக்ட்லி 10 minutes அதோட நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஓகே, the leader is expected to arrive in the morning. இந்த சென்டென்ஸ் ஆக்டிவா பாசிவா? பாசிவ் வாய்ஸ். சூப்பர். The leader is expected to arrive in the morning. The leader is expected to arrive in the morning. இதுதான் சென்டென்ஸ். இது பாசிவ்ல இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதை ஆக்டிவ்ல அமைக்க போறோம். இதை ஆக்டிவ்ல அமைக்கிறதுக்கு முன்னாடி இந்த சென்டென்ஸுடைய மீனிங் என்ன? லீடர் இஸ் எக்ஸ்பெக்டட் டு அரைவ் இன் த மார்னிங். ஓகே, இந்த சென்டென்ஸோட மீனிங் என்ன? வாட் இஸ் த மீனிங் இன் தமிழ்? யாராவது ஒருத்தவங்க அன்மியூட் பண்ணி தான் சொல்லணும். ஓகே, leader is expected to arrive in the morning. தமிழ்ல மீனிங் என்ன? வாட் இஸ் த மீனிங் இன் தமிழ்? யாராவது சொல்லலாமா? The leader is expected to arrive in the morning. நீங்க நல்லா பாத்தீங்க அப்படின்னா காலையில அந்த தலைவர் வருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஓகே, காலையில் தலைவர் வருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ திஸ் இஸ் த மீனிங். இதுதான் மீனிங் இந்த சென்டென்ஸுக்கு. ஓகே, இதை நம்ம ஆக்டிவ்ல மாத்தணும். ஆனா இங்க ரெண்டு வேர்ப் இருக்கு, அதில் நம்ம ஒரே ஒரு வேர்பை மட்டும்தான் நம்ம சேஞ்ச் பண்ணணும், மிச்சம் எதுவுமே நம்ம சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ஸோ இதையும் அதே பேட்டர்ன்ல போட முடியுதான்னு பாருங்க. யாராவது போட்டு டைப் பண்ணுங்க அந்த பேட்டர்ன்ல. எந்த பேட்டர்ன்ல நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட், சாரி எஸ்விஓ பேட்டர்ன்ல இப்போ நீங்க போடணும். எஸ்விஓ இது ஆக்சுவலி என்ன பேட்டர்ன்ல இருக்கு அப்படின்னா பாசிவ் பேட்டர்ன்ல இருக்கு. இதை நீங்க போடுறது நீங்க என்ன பண்ணுங்க, எஸ்விஓ பேட்டர்ன்ல போடுங்க, ரைட்? ஆனா இதுல என்ன விஷயம் அப்படின்னா இங்க சப்ஜெக்ட்ன்றது கிடையாது. யார் எதிர்பார்த்தா அப்படின்னு தெரிஞ்சாதான் உங்களுக்கு சப்ஜெக்ட் கிடைக்கும். ஸோ யார் எதிர்பார்த்தா? அந்த லீடர்.
லீடர் எதிர்பார்க்கல, லீடர் வருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த வார்த்தையே இந்த சென்டென்ஸ்ல கிடையாது. ஆக்சுவலி அந்த வார்த்தையே இந்த சென்டென்ஸ்ல கிடையாது. யார் எதிர்பார்த்திருப்பா? தலைவர் வருவார் என்று யார் எதிர்பார்ப்பா? சாதாரணமா ஒரு தலைவர் வர்றாங்க அப்படின்னா யார் எதிர்பார்ப்பா? மக்கள் எதிர்பார்ப்பாங்க. எஸ், தேங்க்யூ, எக்ஸாக்ட்லி. அதுதான் நீங்க அந்த வார்த்தை நீங்க அங்க யூஸ் பண்ணணும். பீப்புள். நிறைய பேர் நல்லாவே ரெஸ்பாண்ட் பண்ணிட்டீங்க. சூப்பர், ரைட்? பீப்புள். ஸோ நீங்க பீப்புள் வச்சு இந்த சென்டென்ஸ் அமைங்க. சப்ஜெக்ட் வந்து பீப்புள், சப்ஜெக்ட் வந்து பீப்புள். ஓகேவா? ஸோ எஸ் வி ஓ இந்த பேட்டர்ன்ல அமைக்கலாம். மக்கள் தலைவர் வருவார் என்று எதிர்பார்த்தார்கள். இப்படி அமைக்கணும் அந்த சென்டென்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வேர்ட் என்ன வரணும் அப்படின்னா பீப்புள். பீப்புள் என்ன பண்றாங்க? வாட் தே டூ. பீப்புள் என்ன பண்றாங்க? அடுத்து வரக்கூடிய வார்த்தைக்கு கேட்கிறேன். பீப்புளுக்கு அடுத்து என்ன வார்த்தை வரணும்? செயல் வரணும். ஸோ பீப்புள் என்ன பண்றாங்க? பீப்புள் எக்ஸ்பெக்டட். தேங்க்யூ. பீப்புள் எக்ஸ்பெக்ட். ஸோ நீங்க இப்போதைக்கு நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்பெக்டட் அல்லது எக்ஸ்பெக்ட். இப்போ நீங்க எக்ஸ்பெக்ட் அப்படின்னு போட்டீங்கன்னா ப்ரெசன்ட், எக்ஸ்பெக்டட் அப்படின்னு போட்டீங்கன்னா பாஸ்ட். ஸோ அங்க இருக்கிற கொஸ்டின்ல இருக்கிற சென்டென்ஸ் பாஸ்டா ப்ரெசென்டா? லீடர் இஸ் எக்ஸ்பெக்டட் டு அரைவ். இது ப்ரெசென்டா பாஸ்டா? லீடர் இஸ் எக்ஸ்பெக்டட். இஸ் எக்ஸ்பெக்டட். இஸ் எக்ஸ்பெக்டட். லீடர் இஸ் எக்ஸ்பெக்டட். இடி வந்துருச்சுன்னா அது பாஸ்ட் கிடையாது. வாசன் வந்தாதான் பாஸ்ட். அங்க இஸ்ன்னு இருக்கு. பிரசன்ட். குட் குட். இடி இருக்கக்கூடிய எல்லா சென்டென்ஸுமே பாஸ்ட் தான் கிடையாது. இடி இருக்கக்கூடிய சில வாக்கியங்கள் பிரசன்டாவும் போயிடும். அந்த அந்த வாக்கியத்துல இஸ் இருக்கே. ஸோ அப்படின்றப்போ இஸ்ஸும் இருக்கு இடியும் இருக்கு அப்படின்னா இடியை விட்டுறணும். இஸ் இருந்தது அப்படின்னா அந்த சென்டென்ஸ் பிரசன்ட்னு அர்த்தம். இஸ்ஸுக்கு தான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். இஸ்ஸை பேஸ் பண்ணி தான் காலம் முடிவாகும். ஓகேவா? ஸோ பிரசன்ட். ஓகே. ஸோ பீப்புள் எக்ஸ்பெக்டடா பீப்புள் எக்ஸ்பெக்டா? பீப்புள் எக்ஸ்பெக்டட். பீப்புள் எக்ஸ்பெக்ட் தான் வரும். ஓகேவா? பீப்புள் எக்ஸ்பெக்ட். ரைட். பீப்புள் எக்ஸ்பெக்ட். யாரை எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க? லீடர். அப்போ ஒரு வாக்கியத்தை அமைங்க. பீப்புள் எக்ஸ்பெக்ட் லீடர். பீப்புள் எக்ஸ்பெக்ட் த லீடர். அதுக்கு அடுத்து தானாவே அந்த வாக்கியம் முடிஞ்சிடும். இதை நீங்க அமைச்சிட்டீங்க அப்படின்னா அடுத்து தானாவே அந்த வாக்கியம் முடிஞ்சிடும். The people expect the leader. The people expect the leader. கடைசி இருக்கு இல்லையா, அந்த வாக்கியத்தை நீங்க அப்படியே எடுத்துடலாம். டு அரைவ் இன் த மார்னிங் நீங்க அப்படியே எடுத்துடலாம். தேங்க்யூ கனி. பீப்புள் எக்ஸ்பெக்ட் த லீடர் டு அரைவ் இன் த மார்னிங். People expect the leader to arrive in the morning. Superb. Okay. Right. So இன்னைக்கு எத்தனை பார்த்துருக்கோம் நம்ம? இன்னைக்கான பாசிவ் வாய்ஸ் நம்ம பார்த்துருக்கிறது வந்து ஒரு சென்டென்ஸ் 2 3 4. ஸோ 4 பார்த்துருக்கோம் நம்ம இன்னைக்கு. எனக்கு கிளாஸ் எப்படி இருந்தது? யூஸ்ஃபுல்லா இருந்ததா? கமெண்ட் பண்ணுங்க. எஸ், யூஸ்ஃபுல். தேங்க்யூ.
தேங்க்யூ, வெரி யூஸ்ஃபுல். என்ன விஷயம் அப்படின்னா, நீங்க கிளாஸ்ல வந்து இப்படி நீங்க வந்து டைரக்டா நீங்க கிளாஸ்ல இருக்கிறப்போ இப்படி நீங்க வந்து உங்க தப்ப டக்கு டக்குன்னு திருத்திக்க முடியாது. இப்போ நீங்க சேட் பாக்ஸ்ல நீங்க யூஸ் பண்றப்போ என்ன ஆகும் அப்படின்னா, டக்கு டக்குன்னு உங்க தப்பை திருத்தி அப்பவே நம்ம வந்து சொல்லி திருத்திக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபெசிலிட்டி சேட் பாக்ஸ்ல இருக்கு. நீ அப்கமிங் கிளாஸஸ்லயே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி சேட் பாக்ஸை நம்ம நிறைய வந்து யூஸ் பண்ணுவோம், ரைட்? ஸோ ஒரு வாக்கியத்தை எப்படி அமைக்கிறது, அது ப்ரெசென்ட்ல இருக்கா பாஸ்ட்ல இருக்கா. நெக்ஸ்ட் நம்ம இதே மாதிரி ஒரு பாசிவ் இன்னுமே நமக்கு நிறைய சென்டென்ஸ் இருக்கு, எக்ஸசைஸ் இருக்கு. ஸோ அதை நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம வந்து கண்டிப்பா பார்ப்போம். ஓகே, ஸோ தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சரவண பெருமாள் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ரிலீவ் ஆகுறதுன்னா நீங்க குரூப்ல இருந்து ரிலீவ் ஆகுறதுன்னா ரிலீவ் ஆகிக்கலாம். தேங்க்யூ.